டிஎம்கேவே மறுபடியும் வந்துச்சுன்னா எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் சார். திமுக ஆட்சி வந்து நல்லா இருக்கும். டிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும். திமுக தான். திமுக வந்தால் நல்லா இருக்கும். திரும்ப டிஎம்கே தான் வரும். நாங்கள் திமுக ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். திமுக ஆட்சியில் திமுக தான் வருவார். டிஎம்கே வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. திமுக தான் வரணும். மறுபடியும் திமுக வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். திமுக தான். டிஎம்கே வந்தால் நல்லா இருக்குங்க. இதே திமுக ஆட்சி வந்து அமைச்சா நல்லா இருக்குங்க. மீண்டும் டிஎம்கே வந்தால் நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கு ஆட்சி. நெக்ஸ்ட் டிஎம்கே தான் வரும். திமுக ஆட்சி தான் வரணும். டிஎம்கே தான் கண்டிப்பாக வரும். அடுத்த எலெக்ஷன்ல வந்து திமுக தான் கண்டிப்பா வரணும். நெக்ஸ்ட் டிஎம்கே தான் ஆட்சிக்கு வரும். டிஎம்கே வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் திமுக தான் ஆட்சிக்கு வரும். அடுத்த திமுக தான் வரும். இந்த ஆட்சியே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். திமுக காங்கிரஸ் மட்டும் தான் நாங்கள் ஏம் பண்ணுவோம். இதே ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும். டிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும். டிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும். திமுக வந்தால் நல்லா இருக்கும். திமுக கூட்டணி வந்தால் நல்லா இருக்கும். திமுக கூட்டணி அமைச்சா நல்லா இருக்கும். அது திமுக தான் வரும். திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைச்சா நல்லா இருக்கும். டிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும். டிஎம்கே தான். நம்ம திமுக ஆட்சி தான். திமுக வந்தாலே நல்லா தான் இருக்கும். திமுக கட்சி அமைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டிஎம்கே வந்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும். டிஎம்கே தான். கருணாநிதி புல்ல வந்தால் தான் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறோம். டிஎம்கே கட்சி ஆட்சி அமைச்சா பொதுமக்களுக்கு ஒரு எல்லா நல்லதும் நடக்கும்னு நம்புறேங்க. கண்டிப்பா திமுக பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்குங்க. டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும் கண்டிப்பா. நம்ம திமுக ஆட்சி தான் ஆட்சி நல்லா இருக்கும். நம்ம முதலமைச்சர் வந்தால் 2வது முறை ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும். 95% மிஸ்டர் ஸ்டாலின் தான் வருவார்னு நம்பிக்கை இருக்கு. நம்ம திமுக ஆட்சி தாம்மா வரும். திமுக தான் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. திமுக தான் சார் வரும். டிஎம்கே திமுக வந்தனா ஆட்சி வந்து நல்லா இருக்கும் சார் எங்களுக்கு. திமுக தான் நினைக்கும். திமுக. டிஎம்கே தான். திமுக கூட்டணி ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியா கூட்டணி இருந்தால் கூட போதும். திமுக சார். முக ஸ்டாலின் தான் வரும். எனக்கு டிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும். திமுக. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும் சார். திமுக கட்சி வந்தால் நல்லா இருக்கும். டிஎம்கே கூட்டணி ஆட்சி அமைச்சா தான் நல்லா இருக்கும். டிஎம்கே வந்தால் நல்லா தான் இருக்குங்கிறேன். டிஎம்கே அமைச்சா நல்லா இருக்கும். டிஎம்கே ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும். கண்டிப்பா திமுக தாங்க சார் வரணும். கண்டிப்பா திமுக தான் சொல்லுவேன். திமுக கூட்டணி அமைச்சா நல்லா இருக்கும். டிஎம்கே அமைச்சா நல்லா இருக்கும். திமுக வந்தா எங்களுக்கு சந்தோஷம் வெற்றி. கண்டிப்பா திமுக கூட்டணி ஆட்சி அமைச்சா தான் நல்லா இருக்கும். எங்களுக்கெல்லாம் மனப்பூர்வமா திமுக தான் வரணும். மறுபடியும் திமுக தான் வரணும். டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம். டிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும். திமுக தான் வரும். திமுக ஆட்சி தான் வரும். 100% திமுக தான் இந்த தடவையும் ஆட்சியை பிடிக்க போகுது. ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கும். திமுக தான் வரணும். வந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் எங்கள் எல்லாருக்குமே. திமுக வந்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். திமுக ஆட்சி வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கருணாநிதி கட்சி வந்தால் தான் நல்லா இருக்கும். டிஎம்கே ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வந்து டிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். திமுக தான் அமைக்கும். திமுக. திமுக எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தான் சார் ரிட்டர்ன் வருவாங்க. அவங்க தான் வருவாங்க. திமுக முதல்வர் வந்தா நல்லா இருக்கும். நம்ம திமுக வந்தா ரொம்ப சந்தோஷம். திமுக வந்தா 70% நல்லா இருக்கும். திமுகவே வந்தால் நல்லா இருக்கும்னு எங்கள் அபிப்பிராயம். திமுக தான் வரணும். திமுக ஆட்சி வரணும்னு விரும்புகிறோம். திமுக ஆட்சி வந்தால் எங்களுக்கு நல்லது. திமுக வந்தா நல்லா இருக்கும். நிலவரங்களை பார்த்தா திமுக வந்தால் தான் நல்லா இருக்கும். திமுக கட்சி. டிஎம்கே ஆட்சி அமைச்சா மட்டும்தான் நல்லா இருக்கும். திமுக தான் சார் வரணும். திமுக தான். திமுக ஆட்சி தான் வரணும். முக ஸ்டாலின் தான் வரணும். திமுக தான் வரணும். திமுக. திமுக தான் சார். முக ஸ்டாலின் வந்தால் நல்லது. திமுக வந்தா நல்லா இருக்கும். டிஎம்கே தான். திமுக ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும். ஸ்டாலின் சார் தான். டிஎம்கே தான். திமுக ஆட்சியே வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். திமுக ஆட்சி வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இதே ஆட்சி அமைச்சா நல்லா தான் இருக்கும். திமுக தான். எங்களுக்கு திமுக தான் வரணும்னு ஆசை. டிஎம்கே வரணும். திமுக ஆட்சி நல்லா இருக்கும். ஸ்டாலின் கட்சி வந்தா நல்லா இருக்கும். திமுக கூட்டணி கட்சி ஆரம்பிச்சா தான் சார் நல்லா இருக்கும். டிஎம்கே. இப்போ இருக்க டிஎம்கே அமைச்சா நல்லா இருக்கும். திமுக இது வந்தால் நல்லா இருக்கும். டிஎம்கே ஆட்சி பண்ணால் நல்லா இருக்கும் சார். திமுக. டிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும். டிஎம்கே கூட்டணி வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டிஎம்கே சார். திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும். மறுபடியும் திமுக வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். திமுக மட்டும் தான் வரணும். டிஎம்கே ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும். அதிகமாக ஆளுங்கட்சி தான் திருப்பி ஆட்சி அமைக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ நடந்துட்டு இருக்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நல்லா இருக்கு. மீண்டும் அதே வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். திமுக தானே எப்பவுமே திமுக தான் ஆட்சி அமைக்கணும். அதுதான் எங்களுடைய இது. டிஎம்கே அமைச்சா நல்லா இருக்கும். எதனாலம்மா டிஎம்கேன்னு சொல்றீங்க? ஏன்னா நான் இப்போ காலேஜ் படிச்சுட்டு முடிச்சிட்டேன். காலேஜ் போகும்போதெல்லாம் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் சுத்தமாக எங்கள் அப்பாவுக்கு வேலை கிடையாது. ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். எங்கள் அம்மாவுக்கும் வந்து படிப்பு கிடையாது. எங்கள் அம்மாவும் வீட்டு வேலை தான் செய்கிறாங்க. நான் அந்த டைமில் எனக்கு வந்து ரொம்ப உதவியாக இருந்தது இந்த விடியல் பேருந்து தான். ஏன்னா காசு சுத்தமாக கையில் இல்லாத போது நான் பஸ்ஸில் தான் போயிட்டு வரேன். இந்த 3 வருஷமும் நான் பஸ்ஸில் மட்டும்தான் போயிட்டு வந்தேன். அதுவும் அந்த ஃப்ரீ பஸ்ஸில் தான். காசு இல்லைன்றதுனால எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு இந்த திட்டம். எனக்கு யார்கிட்டயும் காசு கேட்கணும்னு அவசியம் கிடையாது. யார்கிட்ட போய் நிற்கணுன்ற அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடிலாம் வந்து காசு இப்போது பஸ்ஸில் போனோனாலே 50 ரூபா 100 ரூபா வச்சுக்கணும். இப்போ எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது. காலேஜ்லையுமே கவர்மெண்ட் காலேஜ் தான் படித்தேன். எனக்கு அதுலேயுமே ஃபீஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. நிறைய சலுகைகளும் அதுலேருந்து கிடச்சிதுமா. வருஷத்துக்கு 1000 ரூபாய் எனக்கு விழுந்துச்சு. என் தங்கச்சியும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிக்கிறா. அவளுக்குமே மாதம் அவளுக்கு ஊக்கத்தொகை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் சத்து உணவு சாப்பாடு எல்லாமே அங்கேயே கொடுத்துட்றாங்க. எங்கள் அம்மாவுக்கும் மகளிர் காசுலாம் வருது. அதனால் இப்போ
இப்போ இந்த இந்த உதவியெல்லாம் வச்சு இப்போ ஓரளவுக்கு எங்கள் வீட்டை நான் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் அப்பாவாலையுமே முடியாத இந்த டைமில் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு இந்த திட்டங்கள்லாம். அதனால் டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். 2026 அவரோட இந்த இல்லாமல் இன்னும் நிறைய இது உதவி செய்வார் இல்லைங்களா எல்லாருக்கும். 2026 டிஎம்கே தான் வரணும். என்னுடைய ஓட்டு டிஎம்கேக்கு தான். சேப்பாக்கம் தொகுதி. இந்த தேர்தலில் வந்து எந்த கட்சி ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும்? திமுக ஆட்சி அமைச்சா நல்லாயிருக்கும். எதனால திமுக ஆட்சி அமைச்சா? நாங்கள் பெண்கள் நல்லா பாதுகாப்பாக இருக்கோம். நல்லா எங்களுக்கு போக்குவரத்துலாம் நல்லா இருக்குது. எங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணுறாங்க எல்லாம். அதனால எங்களுக்கு அந்த இது வரணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். டிஎம்கே வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் செய்கிறாங்க, கொஞ்சம் உதவியெல்லாம் செய்கிறாங்க. அதனால சார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும். எதனாலனா இப்போ வந்து அவங்க செய்கிற எல்லாமே நல்லதே செய்கிறாங்க. இதுவரையிலும் அவங்க நல்லதை செஞ்சுட்டு வராங்க. திமுக தான். ஏன்னா நிறைய சலுகை செய்கிறாங்க. மக்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்துடுறாங்க. இப்போ கூட சமயத்தில் ஒரு 10,000 பேர் மாற்றுத்திறனாளி கூட நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்தால் இன்னும் நல்லா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். திமுக ஆட்சி வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்ல திட்ட உதவியெல்லாம் கொஞ்சம் நிறைய செய்கிறாங்க. வேறு அதுக்கு வந்து குறை கிடையாது. டிஎம்கே அதனால நல்லா பண்ணுறாரு. மகளிர் தொழில் கொடுக்குறாரு. நல்ல போஸ்ட்டுக்கு முக்கியம் கொடுக்குறாரு. இப்போ கூட மழை வந்து வெள்ள நிதிக்கு நிறைய கொடுத்தாரு. நல்லா பண்ணார். அதனால் அவர் வந்தால் நல்லாயிருக்கும். திமுக வந்தால் நல்லாயிருக்கும். எங்களுக்கு இந்த இந்த தொகுதிக்கு நல்லா எல்லாமே செய்கிறாங்க. எது சொன்னாலும் போய் சொன்னாலும் அது கரெக்டாக செய்கிறாங்க. அதனால் வந்து எங்களுக்கு அவங்க வந்தாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திமுக வந்தால் நல்லா இருக்கும். எங்களுக்கு எல்லாம் நல்லது செய்கிறாங்க. திரும்ப டிஎம்கே தான் வரும். நாங்கள் திமுக ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இதனால பஸ்ஸுக்கு போக்குவரத்து அது ஃப்ரீயாக இருக்குது. எங்கே நம்ம நினச்ச இடத்துக்கு போகலாம் வரலாம். அதனால் வந்து டிஎம்கே வரணும்னு ஒரு இது. நாங்கள் திருவள்ளிக்கேணி சேப்பாக்கம் தொகுதி. நாங்கள் ரொம்ப நாளாக கரண்ட் இல்லாத 4-5 வருஷமாக எங்கள் வீடு இருந்தது. இந்த ஆட்சி வர்றதுக்கு வந்த உடனே எங்களுக்கு இந்த வீட்டுக்கு இருட்டாக இருக்கிற வீட்டுக்கு ஒரு வெளிச்சமாக கொடுத்தாரு. இப்போ மறுபடியும் அந்த ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் யோசிக்கிறோம். நான் பூந்தமல்லி தொகுதி. இப்போதைக்கு முதலமைச்சர் ஆட்சி தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா நான் மாற்றுத்திறனாளி. இதுக்கு முன்னாடி 1200 கொடுத்தாங்க. இப்போ எனக்கு 1500 கொடுக்குறாங்க. 1500 கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, பஸ் போக்குவரத்துக்கு மகளெல்லாம் போகிறதுக்கு வரத்துக்கு பஸ்ஸுக்கு வேலை செய்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குது. பஸ்ஸுக்கு கொடுக்குறாங்க. மற்றும் எல்லா இதுகளும் பணிகளும் நடக்கும். ரோடு போட்டுக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடுத்துக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் வர கட்டித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப நன்மையாக தான் இருக்குது. நாங்கள் பூந்தமல்லி தொகுதியில் இருக்கிறோம். திமுக ஆட்சி வந்தால் நல்லது. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். திமுக ஆட்சி தான் வரணும். பூந்தமல்லி தொகுதி. நாங்கள் இந்த பகுதியில் வந்து நல்ல சிறப்பான நடைமுறையும் இருக்குது. ஆட்சியும் நல்ல சிறப்பாக இருக்குது. இப்போ கூட திருமழிசை ஊத்துக்கோட்டை பெரிய அகலப்பாதை ஆக்கிறதுக்கு ஒரு பெரிய நிதி உருவாக்கியிருக்கிறாரு. திருமழிசை பொறுத்தவரை இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம எம்எல்ஏ மூலிமா வந்து ஒரு மையான இது அந்த 10 கோரிக்கையில் வந்து சிறப்பான கோரிக்கை திருமழிசைக்கு 2 கொடுத்துருக்குறாரு. 2 வாட்டர் டேங்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வந்து இந்த மையான இது கொடுத்துருக்காங்க. அந்த தொகுதி மேம்பாட்டு நிதியிலேருந்து 10 கோரிக்கை கொடுத்தாரு எம்எல்ஏ. அதில் 2 திருமழிசைக்கு எங்களுக்கு ஒரு பாக்கியமாக கிடச்சிது. சிறப்பான ஆட்சி நடக்குது. அதில் எந்த மாற்றம் இல்லை. சிறு இதெல்லாம் எல்லா இடத்துலையும் வரதான் செய்யும். ஆனால் ஆட்சியை பொறுத்தவரை எந்த ஒரு இதுவும் இல்லை. அடுத்த முறையும் நம்ம சிஎம் தான் வருவார். ஆட்சி இவர் தான் அமைப்பார். இதே போல் கட்டமைப்பிலும் வாழ்வார். நெக்ஸ்ட் ஒன் திமுக தான் வரும். டிஎம்கே தான் ஷார்ப்பாக ஜெயிப்போம். பூந்தமல்லி தொகுதி இருக்கிறேன் சார். இந்த தொகுதியில் வந்து ஏகப்பட்ட சலுகை நல்லா செய்திருக்கிறாங்க. அதுமாரி மறுபடியும் வந்து திமுக தான் சார் வரும் கண்டிப்பாக. ஐயா, நான் பூவிருந்தவல்லி சட்டமன்ற தொகுதியில் திருமழிசையில் இருக்கிறோம். எங்கள் தொகுதியில் வந்து சிஎம் அவர்கள் பல நல்ல திட்டங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் எங்கள் ஊரில் வந்து இங்கே திருமழிசை நகரத்துக்கு மட்டும் பேரூராட்சி அளவு பெரிய 1 கோடியே 20 லட்சம் கட்டி கொடுத்துருக்காரு. ஸ்கூலுங்கள் வந்து பல ஸ்கூல் இருக்குது சார். இங்கே எல்லாத்தையும் வந்து சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி அண்ணன் நிறைய பண்ணியிருக்காரு. நான் வந்து கட்சி சாராதவன். நான் சிஎம் வந்து பலவிதமான திட்டங்களில் ஒரு திட்டம் எதுன்னா லேடிஸ்க்கெலாம் பாவம் இங்கேருந்து வேலைக்கு போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் இன்றைக்கி காசே இல்லாமல் பஸ்ஸில் போயிட்டு பஸ்ஸில் வேலை செஞ்சுட்டு ஃப்ரீயாக வராங்க. ரொம்ப சௌகரியமாக இருக்குது. 2வது திட்டம் பார்த்திங்கன்னா இங்கே 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. எங்கள் வீட்லேயும் கொடுக்குறாங்க. ஒரு ஆளுக்கு மகளிருக்கு 1000 ரூபாய் தராங்க. எங்கள் வீட்லேயும் வாங்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க என் புள்ள கூட கொடுக்க மாட்டான் துட்டு. ஆனால் சிஎம் எங்களுக்கு தராரு. அதனால் இந்த ஆட்சி மறுபடியும் வரணும்னு நாங்கள் விரும்புகிறோம். 3வது திட்டம் எங்களுக்கு வந்து இப்போ பசங்களுக்கு படிக்கிறதுலேருந்து அதை உதாரணத்துக்கு கூட குழந்தைங்க படிக்கிறதுக்கு காலை உணவு திட்டம். அப்புறம் வந்து பசங்களுக்கு வந்து ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு வந்து 1000 ரூபாய் நிதி உதவி, பலவிதமான உரிமை தொகை, பலவிதமான உதவிகள், பலவிதமான திட்டங்களை இந்த மக்களுக்கு நல்லா செய்கிறாருங்க. அதனால் மறுபடியும் 2026
திமுக ஆட்சி வரணும் நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் கிராமத்தின் சார்பிலும் பொதுமக்கள் சார்பிலும் கேட்குறோம். கட்டாயம் திமுக வரணும் நாங்கள் எதிர்பார்க்கணும் ஐயா. நாங்கள் பூந்தமல்லி தொகுதியில் இருக்கிறோம். டிஎம்கேவே மறுபடியும் வந்துச்சுன்னா எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் சார். ரீசன் என்னென்னா, இப்போது பெண்களுக்கெல்லாம் உரிமை தொகை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா வந்து இலவசமாக மகளிருக்கு பேருந்து கொடுத்துருக்குறாரு. நிறைய ஃபெசிலிட்டி இப்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்ததுலேருந்து நிறைய எங்களுக்கு ஃபெசிலிட்டி கொடுக்குறாரு. ஸோ அதனால் பெண்கள் நாங்களாம் ரொம்ப செக்யூராக ஃபீல் பண்ணுறோம். ரெண்டாவது, இந்த உரிமை தொகையால் நிறைய பெண்கள் வந்து பலனடைஞ்சுனே இருக்கிறாங்க. மாதம் இது வரைக்கும் யாரோடைய ஆட்சியிலையுமே 1000 ரூபான்றது யாருமே கொடுக்கல. 1000 ரூபாய் அதுவும் எக்ஸ்பெஷலாக லேடிஸ் அக்கௌண்ட்டில் கொடுக்கறது வந்து ரொம்ப ஒரு பெனிஃபிட்டு. ஏன்னா இது ஒரு எப்படி சொல்கிறது, பொதுவாக குடும்ப தலைவர் கையில் கிடைக்கும் போது சம்டைம்ஸ் எங்களுக்கு அது கிடைக்காம கூட போயிருக்கோம். இது எங்களை சூஸ் பண்ணி கொடுத்ததால நிறைய பெண்கள் இதில் பயனடைகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரீ பஸ்ஸு எவ்வளோ பேர் இப்போ வேலைக்கு போகிறாங்க, பஸ் பெர் இல்லாத சூழ்நிலை கூட இருக்கும். இந்த மாதிரி டைமில் ஏன்னா நிறைய டைமில் நான் கூட யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வெளியே போகிற பெண்களுக்கு இதெல்லாம் நல்ல ஒரு வரவேற்கத்தக்கக்கூடியது தான். ஸோ மீண்டும் மீண்டும் அவர் ஆட்சி அமைச்சாருன்னா பெண்களுக்கு இன்னும் நிறைய செய்வாருன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ கூட இந்த நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சலுகைகள் பெண்களுக்காக தான் அவர் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஸோ மறுபடியும் நம்ம ஐயாவே ஆட்சி அமைச்சாருன்னா நாங்கள் இன்னும் சந்தோஷப்படுவோம் சார். ஸோ அதனால் இந்த வரப்போகிற ஆண்டுலேயுமே திமுக தான் ஆட்சி அமைக்கணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம் சார். நாங்கள் பூந்தமல்லி தொகுதியில் இருக்கோம். நாங்கள் திமுக தான் வருவார், அவர் கட்டாயமாக வருவார். ஏன்னா பெண்களுக்கு அவர் நிறைய நல்ல செய்கிறாரு, உண்மையாகவும் நல்லது செய்வாருன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். திமுக தான் ஆட்சிக்கு வரும். நான் வந்து பூந்தமல்லி தொகுதியில் இருக்கேன், திருவள்ளூர் மாவட்டம். இப்போ 2026 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேபி டிஎம்கே வரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அவங்க இப்போ நிறைய பண்ணியிருக்காங்க கடந்த ஆட்சியில், இப்போ நடந்துட்டு இருக்க ஆட்சியில். அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த நடுத்தர மக்களுக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த எப்படி சொல்லுதுன்னா, மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், மகளிருக்கான விடியல் பயணமாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆண் பசங்களுக்கும் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த SC/STக்காக தாட்கோன்னு ஒரு இது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. இப்போ இந்த 5 வருஷத்தில் தாட்கோ ஒன்று வந்திருக்கு. அதனால் நானே இப்போது அதில் ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், ப்ராசஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி SC/STக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போ கூட எங்கள் பூந்தமல்லி தொகுதியிலேருந்து ஒரு 30 பேருக்கோ 40 பேருக்கோ வந்து SC/ST மக்களுக்கு வந்து பட்டா வழங்கியிருக்காங்க. அதனால் அடுத்த வாட்டியே டிஎம்கே தான் வரும். டிஎம்கே தான் அடுத்த வாட்டியும் ஆட்சிக்கு வரும். சிஎம் குத்தாரியா, எத்தனையோ பேர்கிட்ட எழுதி போட்டையா, எத்தனையோ கட்சியார்கிட்ட சொன்னேன், ஆனால் எந்த கட்சியார்கிட்ட செய்யலை. ஆனால் ஸ்டாலின் ஐயா குத்தாரு, சிஎம் ஐயா குத்தார் இல்லையா, ஸ்டாலின் ஐயா தான் வரணும். அவர் ஊனமுட்டுக்கு நல்ல வேலை செய்கிறாரு. அவர் இருந்தால் இன்னும் நல்லது செய்வார். நான் எதிர்பார்க்குறேன், நிச்சயமாக இல்லை நல்லது செய்வார் ஐயா. திமுக தான் வரணும், திமுக தான் வரும். பூந்தமல்லி தொகுதியிலேருந்து பேசலாம். சிஎம் வந்து நிறைய திட்டத்தை வந்து இந்த ஆட்சியில் வந்து நிறைய செஞ்சுருக்காங்க. அதுபோல் வந்து எல்லாருக்கும் இந்த திட்டத்தை வந்து மாண்புமிகு முதல்வர் அவர் செஞ்சுருக்காங்க. இது ரொம்ப பெருமையாக இருக்குது. அடுத்த 2026 எலெக்ஷனில் திமுக தான் திரும்பியும் மக்களுக்கான ஆட்சியை கொடுக்கணும். ஏன்னா நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த உள்ளாட்சி எலெக்ஷனில் திருப்பியும் எலெக்ஷனில் நிற்கலான்னு சொல்லிட்டு மாண்புமிகு முதல்வர் சொல்லியிருக்காங்க. அது அடுத்த 2026 திமுக தான் வரும், திமுக தான் ஜெயிக்கும். பஸ்ஸு ஃப்ரீயாக கொடுத்தாரு, பிள்ளைங்களுக்கு ஸ்காலர்ஷிப்லாம் அதிகமாக ஏற்றி விட்டாரு. மறுபடியும் 6000 போட்டார், 1000 ரூபா கொடுக்குறாரு, இல்லாதவங்களுக்கும் தராரு. எல்லாமே நல்லது தான் செய்கிறாரு. இந்த வெள்ளங்கள்லாம் வந்தால் எல்லாமே நல்லது செய்கிறாரு. அதனால நாங்கள் அவருக்காக ஓட்டு போடுவோம். திமுக தான் வரும். நாங்கள் மயிலாப்பூர் தொகுதி தான். புதிய சூரியன் மறுபடியும் வந்தால் கூட நல்லாயிருக்கும். ஏன்னு கேளு, மகளிர் குழுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. நான் பென்ஷன் வாங்குறேன், நான் வாங்கலை. என் 2 பொண்ணுங்க கல்யாணம் ஆகிக்குது, 1000 ரூபாய் வாங்குதுங்க. தெருவில் எல்லாமே வாங்குறாங்க. அப்புறம் ஒன்று நல்ல விஷயம் நிறைய பண்ணுறாங்க. அடுத்தபடியாக வந்து கடவுள் கையில் இருக்குது. ஆனால் உதய சூரியன் வரும். திமுக தான் வரணும். மகளிருக்கு நிறைய சலுகைலாம் இவர்கிட்ட மட்டும் தான் கிடைக்குது. வேற எந்த ஆட்சியும் நாங்கள் அதில் வந்து பண்ணுறது நல்லா 1000 ரூபாய் கிடைக்குது. பஸ் எங்கே போனாலும் முக்கியமாக காசே இல்லாத போகிறோம். நிறைய விஷயம், நிறைய லோன்கள் வாங்குகிறோம். பேங்க் லோன்லாம் நிறைய கொடுக்குறாரு மகளிருக்கு. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். நாங்கள் இவ்வளோ இதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சதே இல்லை. மறுபடியும் ஸ்டாலின் வந்தால் தான் எங்களுக்கு நல்லது. திமுக தான் வரும். நான் திமுக வந்தால் தான் நல்லாயிருக்கும். மகளிர் காசு உரிமை தொகை வாங்குகிறோம், பஸ்ஸு ஃப்ரீயாக போகுது. அவர் நிறைய நன்மைகள், பசங்களுக்கு சாப்பாடு, காலை உணவு திட்டம், மதியானம் எல்லாம் பசங்களுக்கு நல்லா பார்க்குறாரு. அதனால எங்களுக்கு திமுக தான் வரணும். திமுக தான் வரும். மறுபடியும் திமுக வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மகளுக்கு மகளிர் உரிமை தொகை காசு வாங்குகிறோம், மாதம் 1000 ரூபாய் வாங்குகிறோம். ஃப்ரீ பஸ் கிடைக்குது. ஒரு சில குழந்தைங்களுக்குலாம் ஒரு நல்ல ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. அதனால் மறுபடியும் இந்த ஆட்சி வந்தால் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு திமுக தான் வரும். திமுக வந்தால் சில நன்மைகள்லாம் செஞ்சுருக்கு. எவ்வளோ நன்மைகள் செஞ்சுக்கிறாங்க சார், கணக்கு வழக்கு இல்லாத செஞ்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு திமுக தான் வரும். டிஎம்கே வந்தால் நல்லா இருக்குங்க. எதனால அந்த முதியோர் பென்ஷன் கொடுக்குறாங்க. அது ஒன்றும் இல்லாமல் இப்போ மகளிருக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்குறாங்க.
அதனால் அவங்களுக்கு இப்போ ஓட்டு போடலாம். இப்போ எல்லாம் சொல்லுவாங்க எங்கே பார்த்தாலும் பள்ளமாக இதாக இதுவாக இருக்குது சொல்லிட்டு, அதெல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன சொல்லுவாங்க, எல்லாம் நார்மலாக வந்துச்சுன்னா சந்தோஷம் நல்லா இருக்குமே. இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறோம், நாளைக்கு நம்ம பிள்ளைங்களாம் சந்தோஷமாக இருப்பாங்கல்ல. இந்த மெட்ரோ ட்ரெயின் வரது ரொம்ப நல்லது. அதெல்லாம் டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும். இதே திமுக ஆட்சி வந்து அமைச்சா நல்லா இருக்குன்னு. ஏன் திமுகனா இப்போ செய்கிறதெல்லாம் நல்லதாக இருக்குது. திமுகவில் நல்ல திட்டங்கள்லாம் தான் பண்ணியிருக்காங்களே, திமுக தான் வரணும். நான் மதுரவாயல் தொகுதியிலேருந்து பேசுகிறேன். பெண்களுக்கு எங்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் வருது. பெண்களும் பாதுகாப்பாக இருக்கும். பஸ்ஸுக்கு போக்குவரத்தில் ஃப்ரீயாக போய் வரோம். எங்களுக்கு நல்ல பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. எங்களுக்கு திமுக கட்சி தான் வரணும். நாங்கள் வந்து மதுரவாயல் தொகுதி. நெக்ஸ்ட்டு வந்து திமுக தான் ஆட்சிக்கு வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதுதான் வரும். ஏன்னா மகளிருக்காக நிறைய சலுகைலாம் அவர் செஞ்சுருக்காரு. ஃப்ரீயாக பஸ் வசதி விட்டுருக்காரு. இப்போ கையில் காசு இல்லைன்னா கூட நாங்கள் ஃப்ரீயாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம். அது இல்லாமல் காலை உணவு திட்டமும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நாங்கள் காலையில் ஒர்க் விஷயமா வெளியே வந்துடுறோம். சமைக்க முடியலன்னா கூட பசங்களை நினச்சி கவலைப்பட தேவையில்லை, நாங்கள் சாப்பிட்டுக்கிறாங்க. அந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது. அதனால் கண்டிப்பாக டிஎம்கே தான் வரும். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக திமுக ஆட்சி தான் வரும். நாங்கள் வந்து மதுரவாயல் தொகுதி. திமுகவில் வந்து எங்களுக்கு மகளிர் உதவி தொகை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் குழந்தைங்களுக்கு காலையில் உணவு கொடுக்குறாங்க. அந்த உணவு வந்து நாங்களாம் கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வந்திருக்கோம். அந்த உணவு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக எங்களுக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க. அந்த டிக்கெட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நாங்கள் நிறைய வாட்டி பஸ்ஸில் காசு இல்லாமல் கொண்டு போயிருக்கோம். ஆட்டோக்கு போய் நிறைய வாட்டி ஏமாந்தும் வந்திருக்கோம் ஆட்டோ இல்லாமல். ஸோ இந்த ஃப்ரீயாக பஸ் வரும்போது டக்குன்னு அந்த டைம் ஏறி அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. திமுக கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் டைம் திமுக தான் வரணும். அடுத்த ஆட்சி பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி தான். திமுக ஆட்சி தான் கண்டிப்பாக வரணும். நெக்ஸ்ட் ஆட்சி திமுக தான் வரணும். நான் மதுரவாயல் தொகுதி. அடுத்தது டிஎம்கேவே வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா பெண்களுக்கு வந்து ரொம்ப வந்து பாதுகாப்பாகவும் இருக்குது. நிறைய நலத்திட்டங்களும் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அடுத்த வருஷம் வந்து டிஎம்கேவே வந்து நிறைய நலத்திட்டங்களை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்களே ஆதரிக்கிறேன். நான் வந்து மதுரவாயல் தொகுதி. மீண்டும் டிஎம்கே வந்தால் நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்குது ஆட்சி. பொதுவாக சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருக்காங்க, சப்போர்ட்டாக இருக்காங்க. மேலும் ஆட்சி நல்லா பண்ணின்னு இருக்காங்க. அவங்களே வந்தால் நல்லாயிருக்கும். கல்வியிலையும் எல்லாத்துலேயும் மருத்துவம், கல்வி எல்லாத்துக்குமே நல்லா ஏழைங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. அடுத்தது டிஎம்கே தான் வரும் சார். எப்படி இருந்தாலும் டிஎம்கே தான் வரணும். ஏன்னா பாமர மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஆதரவாக இருக்காங்க. நான் மதுரவாயல் தொகுதியில் இருக்கேன். நம்ம டிஎம்கே ஆட்சிக்கு வந்தப்புறம் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்கீம்ஸில் வந்து பெண்களுக்கான ஸ்கீம்ஸ் நிறையா இருக்குது. அதனால் இன்னும் ஏற்கனவே பண்ண மாதிரி இன்னும் நிறைய பெண்களுக்கான இது நிறைய கொண்டு வரணும். திமுக ஆட்சி இப்போ தொடர்ற மாதிரி எப்பயும் திமுக ஆட்சியே தொடரணுன்றது கேட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு டிஎம்கே தான் வரும். எங்களுக்கு தெரிஞ்சவருக்கு 2026 வந்து திமுக ஆட்சி வந்தால் எங்களை மாதிரி பொதுமக்கள் எல்லாருமே, ஏழை மக்கள் எல்லாருமே நல்லபடியாக வாழவும் முடியும், நல்லா இருக்கும். அதுதான் வரணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் வரணும். வேறு எந்த கட்சியும் நாங்கள் எதிர்பார்க்கல. திமுக மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்கல. இந்த மாதிரி கூலி செயலில் வேலை செய்கிறவங்களுக்கும், அன்னாடு வேலை செய்கிறவங்களுக்கும், பொதுமக்களுக்கும், போக்குவரத்து இதுனாலும் எந்த விஷயத்தினாலும் திமுக ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும். திமுக ஆட்சி தான் வரணும். அதுதான் எங்களுக்கு தேவை. கண்டிப்பாக டிஎம்கே தான் வரும். ஏன்னு கேட்டால் பெண்களுக்கு இந்த 1000 ரூபாய் கொடுத்ததே வந்து எல்லாருமே வந்து ரொம்ப பெருமையாக பேசிக்கிறாங்க. இது மாதிரி ஒரு முதல்வர் வந்து நமக்கு திரும்பவும் கிடச்சா எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. அது மாதிரி இது இல்லாமல் இன்னும் வந்து மக்களை தேடி மருத்துவம் அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்கீம் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீயாக பஸ்ஸில் போகிறோம். எங்களுக்கு எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதனால் கண்டிப்பாக 2026 டிஎம்கே தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மகளிர் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். டிஎம்கே தான் கண்டிப்பாக வரும். அடுத்த எலெக்ஷனில் வந்து திமுக தான் கண்டிப்பாக வரணும். ஏன்னா வந்து நிறைய பண்ணியிருக்காங்க, எங்களுக்கெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அதனாடி வந்து டிஎம்கே தான் அடுத்த வாட்டி வரணும். நெக்ஸ்ட்டு திமுக தான் ஆட்சிக்கு வரணும். நான் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி. திமுக தான் ஆட்சிக்கு வரும். ஏன்னா பெண்களுக்காக நிறைய செஞ்சுருக்காங்க. மறுபடியும் அதுதான் வரும். திமுகவை தவிர வேறு எந்த கட்சியும் வராது. திமுக தான் வரும். நெக்ஸ்ட்டு டிஎம்கே தான் ஆட்சிக்கு வரும். நாங்கள் வந்து மதுரவாயல் தொகுதியை சேர்ந்தவங்க. டிஎம்கே வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஏற்கனவே அவங்க சொன்ன வாக்குறுதிகள் எல்லாத்தையும் முக்கால்வாசி நிறைவேற்றிட்டாங்க. மகளிருக்கு ஃப்ரீயாக பஸ்ஸு விட்டுருக்காங்க. எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஒப்பீனியன் வந்து அவங்க வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து மதுரவாயல் தொகுதி. பெண்களுக்கு வந்து நிறைய இது செய்கிறாங்க. திமுக ஆட்சியில் இலவச பேருந்து விட்டுருக்குறாங்க. அது மாதிரி வந்து பள்ளி குழந்தைங்களுக்கு வந்து இலவசமாக பஸ்ஸு பாஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் இல்லாமல் இலவச பேருந்து வந்து பாஸ் இது கொடுத்துருக்குறாங்க பசங்களுக்கு. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் திமுக ஆட்சி வரணும். ஆட்சிக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு திமுக தான் ஆட்சிக்கு வரும். டிஎம்கே தான் வரும். அடுத்த திமுக தான் வரும். நெக்ஸ்ட் அடுத்து வரதும் டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம் சார். எதனாலனா அந்த பெண்களுக்கு பெண்கள் உதவித்தொகை 1000 ரூபாய் கொடுக்குறாரு. ஏழை மக்களுக்கு இலவச பஸ் வசதி, நிறைய பேருக்கு இல்லாதவங்க பஸ்ஸு கட்டணம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் ஒரு இது பண்ணுறாரு. இப்போ நம்ம இலவச மருத்துவமனை இப்போ புதுசாக நிறைய ஸ்கீம்லாம் கொண்டு வராரு. அது வந்தால் நல்லாயிருக்குன்றது தான். அடுத்தது டிஎம்கே தான் வரணும். நெக்ஸ்ட்டு டிஎம்கே தான் வரணும்.
இந்த ஆட்சியே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மக்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, நிறைய பெனிஃபிட்லாம் பண்ணியிருக்காங்க. மகளிர் உதவித்தொகை கொடுக்குறாங்க. இப்போ பஸ்ஸு ஃப்ரீயாக பஸ், மகளிர் உரிமைத்தொகை பஸ்ஸு, நிறைய பெண்கள் பாதுகாப்பாக இருக்க முடியுது. அதனால் இந்த ஆட்சியே வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிஎம்கே தான். கண்டிப்பாக டிஎம்கே தான் வரணும். என்ன பெஸ்ட்டாக செஞ்சுட்டுருக்கிறாரு. 1000 ரூபாய் உதவித்தொகை எங்களை பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயம். உரிமைத்தொகை வருது, அதனால் நல்ல பலன் அடைகிறோம். இதுவே வந்தால் நல்லாயிருக்கும்னு கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு டிஎம்கேவே வரணும். கண்டிப்பாக டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அந்த நாட்கள்லாம் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு பெரிய இதுவே இல்லை. ஆனால் இப்போது ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கிறாப்புல. டெய்லி பேப்பரில் பார்த்தா நல்ல நியூஸு, நல்ல எல்லா மக்களையும், ஏழை மக்களுக்கு நல்லா அவங்கள ஊக்குவிச்சு அவங்களுக்கு நல்ல பரிசுகள், தங்கம், அது மாதிரிலாம் நல்லா கொடுக்குறாப்புல. ஸோ அவர் வந்தால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டிஎம்கே தான். நான் ஆவடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் மதவாதம் இல்லாமல் ஒரு ஆட்சி வரணும்னு பார்த்தோம்னா திமுக, காங்கிரஸ் மட்டும்தான் நாங்கள் ஏம் பண்ணுவோம். திமுக ஆட்சி வந்து எங்களுக்கு கடந்த முறையே எங்கள் தொகுதியில் எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. அதனால் அவங்களுக்கு போகிறது எங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். டிஎம்கே தான் வின் பண்ணுது. இதே ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும். அவர் நிறைய நல்லது செய்கிறாரு. மக்களை தேடி மருத்துவம் வருது. வீட்டாண்டியே வந்து மருத்துவம் பண்ணுறாங்க. பிசியோதெரப்பி, சுகர் டேப்லெட்டு எல்லாமே எடுத்துன்னு வந்து வீட்டாண்ட கொடுக்குறாங்க. அதனால் இந்த ஆட்சி வந்தால் நல்லது. நெக்ஸ்ட்டு டிஎம்கே தான். நெக்ஸ்ட் டிஎம்கே. நாங்கள் அண்ணா நகர் தொகுதி. டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். திமுக அடிமட்ட மக்களுக்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. அடிமட்ட மக்களுக்கு எல்லாத்துமே 1000 ரூபா பணம் கொடுக்குறது, ஒரு ரேஷன் கார்டில் பொருள் வீடு வீடாக கொடுக்குறது, கொஞ்சம் முதியோர்களுக்கு எல்லாமே கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க. அப்படின்னா அவங்க மக்களை புரிஞ்சிங்கன்னா அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டிஎம்கே. டிஎம்கே வந்து நல்லா இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. வியாபாரம்லாம் பண்ண நல்லா இருக்குது. படிப்புக்கு பசங்களுக்கெல்லாம் நல்லா செய்கிறாரு. அதுக்காக வந்தால் திருப்பி நல்லாயிருக்கும். எங்கள் பசங்க மேலே படிக்க எல்லாத்தையும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் டிஎம்கே. திமுக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கணும். வேறு எந்த கூட்டணிக்கும் தகுதி எட்டுறது. மற்ற எல்லாரோட திமுக கூட்டணி தான் நல்லா சிறப்பாக செய்கிறாங்க. எவ்வளோ ஏழைப்பாளையங்களுக்கு உதவி பண்ணுறாங்க, பள்ளி மாணவர்களுக்கு உதவி பண்ணுறாங்க, முதியோர்களை பண்ணுறாங்க, இலவசமாக பஸ் பாஸ் கொடுக்குறாங்க, எவ்வளோ கொடுக்குறாங்க. அடுத்த 2026 திமுக கூட்டணி தான் நிச்சயம் ஜெயிக்கும். மாதம்னா 1000 ரூபா போடுறாங்க. பெண்களுக்கும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டிஎம்கே தான். திமுக வந்தால் நல்லாயிருக்கும். அவங்க மாதம் ஆனால் உதவித்தொகை கொடுக்குறாங்க, பஸ் பாஸு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க. அதனால் வந்தால் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. திமுக கூட்டணி வந்தால் நல்லாயிருக்கும். அவங்க ஆதி நாள்லேருந்து 60 வருஷமாக திமுகவை நிறையோடு கொண்டாந்து வராங்க. மக்களுக்கு சேவை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டிஎம்கே வரணும். சந்தோஷப்பட நாடு. திமுக கூட்டணி அமைச்சா நல்லா இருக்கும். அவங்க நல்ல பெண்களுக்கெல்லாம் நல்லா உபயோகப்படுத்துகிற மாதிரி செய்கிறாங்க. பஸ்ஸு இது அது எல்லாமே அதில் பெண்களுக்கு ஊக்குவித்தம் கொடுக்குறது நல்லா இருக்கும். வயசு 75 வயசாகுது. இது வரைக்கும் பார்த்த ஆட்சியில் மக்களுக்காக இப்போ நான் என்னுடைய அனுபவத்தில் இது மாதிரி செஞ்ச நலத்திட்ட உதவி எதை எடுத்தாலும் இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை. என் வயசுக்கு மக்கள் தேடி மருத்துவம் எவ்வளோ சொல்லலாம். அதனால இந்த டிஎம்கே ஆட்சி வந்தால் மக்களுக்கு நல்லது நடக்கும்னு என்னுடைய விருப்பம். பெண்கள் வந்து ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ரொம்ப நீட்டாக இருக்கு. ஏழைங்க பெண்களுக்காகவே அவர் கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு. ஏழைங்களுக்காக அவர் நல்ல உதவி செய்கிறார். அந்த ஐயா ரொம்ப நல்லா இருக்கும். நாடு நல்லா இருக்கும். பொறுப்பு இருக்கு அவருக்குள்ள. ரோடெல்லாம் பாருங்க நல்லா கிளீன் பண்றாங்க. பெருக்கிறவங்கெல்லாம் கூட நல்ல சலுகை அவர் தராங்க. ஐயா வந்து ரொம்ப ஆசீர்வாதமா நல்லா இருக்கும். அது திமுக தான் வரும். திராவிட முன்னேற்ற கழகம் திமுக பாடுபட்டு தான் வருது. அதே மாதிரி எல்லா செயல்பாடுகளும் முன்னேற்றத்தில் தான் எடுத்துன்னு போறாங்க. இன்னைக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க. பெரியவங்களுக்கும் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல வேலைப்பாடுலாம் மும்மரமாக நடந்துக்கினே இருக்குது. அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி. திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி அமைச்சா நல்லாயிருக்கும். மக்களுக்கு நல்லது நிறைய பண்ணியிருக்காரு. பயன்படுறதா இருக்குது எல்லாருக்கும். அதனால் கொஞ்சம் மக்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஐ திங்க் டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். ஸ்டாலின் சார் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காரு. எல்லா விஷயமும் நல்லா இருக்குது. லேடிஸ்க்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ எங்களுக்கு வந்து டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. இன்னும் எதிர்காலம் மீன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அவர் வந்தால் நல்லாயிருக்கும். திமுக தான் வரணும். டிஎம்கே தான். இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையானது 1000 ரூபாய் திட்டமாக இருக்கட்டும், முதல்வர் திட்டமாகட்டும், இல்லை புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், பஸ்ஸு ஃப்ரீயாக இருக்கட்டும், எவ்வளோ சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் டிஎம்கே தான். மறுபடியும் திமுக தான். டிஎம்கே தான் எதிர்பார்க்குறேன். என்ன காரணம்னா பெண்களுக்கு நிறையா சலுகை செய்கிறாங்க. அதாவது ஃப்ரீயாக பேசுகிறாங்க. மாணவர்களுக்கு படித்த காலேஜ் பசங்களுக்கு பெண்களுக்கு படிக்க பணம் தராங்க. அதுவும் இல்லாத மாதம் உதவித்தொகைன்னு சொல்லி பெண்களுக்கு கொடுக்குறாங்க. மற்றது இப்போ ஆண்கள் என்ன மதிய உணவு தான் போட்டாங்க காமராஜ் பீரியடில். இப்போ என்ன காலை உணவு திட்டம் போடுறதுனால என்ன காரணம்னா காலையில் பசங்களை கூட்டி
அனுப்புறதுக்கு பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் காலை உணவு கொடுக்கறது ரொம்ப சாதகமாக பண்ணுறாங்க. அதனால் நிறையா செய்யக்கூடிய வாய்ப்பு நிறையா செய்கிறதுனால திமுக தான் வரணும் எதிர்பார்க்குறாங்க. ஒன்று அடுத்தது பார்க்கெல்லாம் நிறையா செம்மொழி பூங்கான்னு சொல்லி பார்க்கு போடுறாங்க. நடைப்பயணம் மாதிரி நடந்து போகிறது வருது. அப்புறம் கிண்டியில் இப்போ மூத்த குடிமக்களுக்கு உடம்பு சரியாதவங்க 60 வயசு ஆனவங்க எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக தராங்க. ஒன்று அப்படி முடியாதவங்களுக்கு சின்ன பஸ்ஸில் பார்த்திங்களா ஃப்ரீயாக ஏற்றி போய் கிண்டியிலேருந்து கோட்டுப்புறத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கிண்டி அவங்களே ஃப்ரீயாக கொண்டு போய் விட்றாங்க. சின்ன சின்ன பஸ்ஸு விடுறது நிறையா சலுகை செய்கிறதுனால இதுதான் செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க மக்கள். இன்னும் பெண்களுக்கு செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க. காலேஜ் பசங்களுக்கு நிறையா செய்கிறதுனால அவங்களுக்கு திரும்ப வரக்கூடிய வாய்ப்பு திமுக தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். மற்ற பதவி வந்தால் கூட இந்த அளவுக்கு செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அவங்க இன்னும் என்ன பண்ணுறாங்க, மக்களுடைய குறைகளை கேட்டு என்ன செய்யணுன்ட்டு இன்னும் தூண்டுறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டா ஒரு ஏரியா வராங்க, என்ன பிரச்சனை சொல்ல உடனே கேட்குறாங்க. அதனால் உடனே செய்யறதுனால மக்களுக்கு இது செய்கிறாங்கன்னு இந்த தூண்டுதல் இருக்கிறதுனால இதே வரலாமான்னு வாய்ப்பு இருக்காங்க. டிஎம்கே வர வாய்ப்பு இருக்குது. டெஃபினட்டாக திமுக தான் வரும் சார், கண்டிப்பாக வரும். நம்ம திமுக ஆட்சி தான். அவர் இது வரைக்கும் எல்லா விஷயங்களும் நல்லா நலத்திட்ட உதவிகளும் நல்லா பண்ணிக்கிட்டு வர்றாங்க. காலை உணவு திட்டங்கள் வந்து இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா வேலை செய்கிற தாய்மார்கள்லாம் சாப்பாடு கட்டி கொடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்கிறதுக்கு இப்போ வந்து காலையிலேயே அங்கே மதிய உணவு மாதிரி காலை உணவு திட்டம் போடுறதுனால அது இன்னும் நல்லா இருக்குது. தாய்மார்களுக்கு ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருக்குது. மற்றபடி நிறைய பார்க் இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. திமுக தான் வரும் இந்த தடவையும் ஆட்சிக்கு. திமுக வந்தாலே நல்லா தான் இருக்கும். ஏன்னா இப்போ அவங்க 5 வருஷம் ஆட்சிக்கு வந்து புதுசாக செய்யணுன்ட்டு இப்போ நிறையா பட்ஜெட் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆட்சி மாறிச்சுன்னா அப்புறம் கடப்பில் போய் செய்ய மாட்டாங்க. இவங்க வந்தாங்கன்னா மறுபடியும் அதை செய்வாங்க. நம்ம மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் ஒரு 5 வருஷம். அதுக்காண்டி அவங்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு போடணும். இப்போ வந்து திமுக கட்சி ஆரம்பிச்சா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்தளவுக்கு. எதனால அவர் ஸ்டாலின் சார் வந்து எல்லாருக்கும் எல்லாமே செய்கிறாரு. பெண்களுக்கு பொதுவாக பெண்களுக்கு எல்லா உதவியும் செய்கிறாரு. அவர் வந்து பஸ் இலவச பஸ்ஸு மாதம் 1000 ரூபாய், அப்புறம் வந்து காலேஜ் பசங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் போடுறாரு. அதனால் ஓகே அவர் தான் வருவார். எனக்கு திமுக தான் வரும். டிஎம்கே வந்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறது கொஞ்சம் செஞ்சுன்னு வராங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. முதல் ஆட்சி இருந்தபோது எங்களுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. இப்போ தான் இவங்க வந்த பிறகு தான் ஒவ்வொன்றா நடக்குது. அதை வச்சு நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோம். டிஎம்கே வரும். இங்கே மட்டும் கிடையாதுங்க, மற்ற கிராமங்களில் வந்து அதிகமாக 1000 ரூபா கொடுத்துருக்கனால அங்கே வரவேற்பு ஜாஸ்தியாக இருக்கும். மெயினாக அவர் தான் வருவான்னு நினைக்கிறேன். டிஎம்கே தான் எங்களுக்கும் ஒத்தாசி பண்ண எல்லாருக்குமே ஒத்தாசி பண்ணிக்கிறாங்க. திமுக தான் வெற்றி. கருணாநிதி புள்ள வந்தால் தான் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறோம். அவர் எங்களுக்கெல்லாம் நல்லது செய்துக்கிறார். உலகத்துக்கு இங்கே எல்லாருக்குமே நல்லது செய்துக்காப்புல. அதனால் வெடி மக்கள்லாம் பழைக்குது. இப்போ பேர பிள்ளையும் நல்லா செய்கிறாரு. அதையும் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம். அது ஆலந்தூர் தொகுதி சார். உதயசூரியன் கட்சி, அதாவது டிஎம்கே கட்சி ஆட்சி அமைச்சா பொதுமக்களுக்கு ஒரு எல்லா நல்லதும் நடக்கும்னு நம்புகிறேங்க, மனசார நம்புகிறேன். எதனாலனா நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட் எல்லாம் பூர்த்தி ஆகுது. என்ன ஒரு பட்டா வேணுமா, அதில் மகளிர் சுய ஹெல்ப் வேணுமா, அல்லது வந்து இது நேம் ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா, எது சொன்னாலும் முதலமைச்சர் இன்ஸ்ட்ரக்ஷனில் கீழே இருக்கிற மினிஸ்டர்ஸு, அவங்க கீழே இருக்க வார்டு கவுன்சிலர்ஸு எல்லோரும் வந்து ஒரு கேம்ப்பு ஃப்ரீக்வெண்ட்டாக கேம்ப் போடுறாங்க. இந்த 4 வருஷம் கம்ப்ளீட் ஆனதில் கிட்டத்தட்ட ஒரு 10 கேம்ப் வரைக்கும் போட்டிருப்பாங்க. எங்கள்கிட்ட எங்கள் பில்டிங்கில் 167 வட்டத்தில் இருக்க ஒரு ஸ்கேட்டிங் கிரவுண்டில் அந்த அளவுக்கு இருக்குது. ஜனங்க அவ்வளோ தேர் திருவிழா மாதிரி வரும். கேம்ப்பு போட்டு அடுத்த கேம்ப் வரும்போது கேம்போட ரெக்யர்மெண்ட்டாக ஃபுல்ஃபில் ஆகிருக்கும். இல்லை தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக அடுத்த குரூப்புக்கு வரும். அந்த அளவுக்கு காரியம் கை கூட நடக்கிறது. அதனால் வந்து இதே ஆட்சி தொடரணும்னு என்னை பொறுத்தவரை நான் ஆசைப்பட்றேன். நாங்கள் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிங்க. கண்டிப்பாக திமுக பெரும்பான்மையாக பெற்று ஆட்சி அமைக்குங்க. இதனால நம்ம சிஎம் அவர்கள் செய்கிற நலத்திட்டங்கள் மக்களிடையே நிறைய வரவேற்பு பெற்றிருக்கு. அவருடைய ஆட்சி வந்து சிறப்பான முறையில் நடந்துட்டுருக்கு. நிச்சயமாக வந்து டிஎம்கே தான் வெல்லும், திமுக தான் வெல்லும். நாங்கள் ஆலந்தூர் தொகுதி. இப்போ இருக்க அமைச்சரே வந்தால் நல்லா தான் இருக்கும். நிறைய லேடிஸ்க்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாருக்குமே நல்லதே நடந்துட்டுருக்கு. நான் ஆலந்தூர் தொகுதியில் இருக்கேன். அதே டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும் கண்டிப்பாக.
மகளிர் உரிமை தொகை நிறையா திட்டங்கள்லாம் செயல்படுத்துகிறாங்க. அடிக்கடி முகாம்கள் போட்டு நல்ல விதமாக செயல்படுத்துகிறாங்க. நிறைய பேர் பயனடைகிறாங்க. ஸோ அதை தவிர நிறையா சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால நான் கண்டிப்பாக டிஎம்கே தான் வரணும். நம்ம திமுக ஆட்சி தான் நல்லாயிருக்கும். நிறைய பல திட்டங்களும் நல்லா செஞ்சுருக்காரு. இப்போ மகளிர் இந்த இலவச பஸ் வசதி, மகளிர் உரிமை தொகை எல்லாமே நல்லா செஞ்சுட்டு திமுக தான். நம்ம முதலமைச்சர் வந்து 2வது முறை ஆட்சி அமைச்சா நல்லாயிருக்கும். நிர்வாக திறமை தமிழ்நாடு முதன்மை இடம் வந்திருக்கு. இதோட இல்லாத 5 வருஷம் நல்லா ஆட்சி பண்ணியிருக்காங்க. 3.5 ஆண்டு காலத்தில் நல்ல சிறப்பான ஆட்சி பண்ணியிருக்காங்க. கொரோனா காலத்துலேயும் எல்லாத்தையும் நல்லா இது பண்ணி வச்சுருக்காங்க. மக்களுக்கு நல்ல சேவை செஞ்சுட்டுருக்காங்க. அடிக்கடி அங்கங்கே மழை நீர் தேங்கினா இது பண்ணாங்க. நல்ல நிர்வாக திறமை நல்ல திறமை இருக்குது. ஒன்றும் A to Z என்னென்ன மக்களுக்கு தேவையோ என்னென்ன போகணுமோ எல்லாத்தையும் பண்ணின்னு இருக்காங்க. முதலமைச்சர் அவர்களுக்கு கண்காணிப்பில் எல்லாம் நல்லா நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஐயா, நாங்கள் 167வது தொகுதி ஆலந்தூர் தொகுதி 95% மிஸ்டர் ஸ்டாலின் தான் வருவார்னு நம்பிக்கை இருக்குது. இதனால் வந்து மகளிருக்கு நிறைய உதவி திட்டம் பண்ணியிருக்காங்க. ஏழை மகளிருக்கு உதவி திட்டம் பண்ணியிருக்காங்க. இலவச பேருந்து விட்டுருக்காங்க. முதிய ஹேண்டிகேப்ஸுக்கு இது விட்டுருக்காங்க. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் நிறைய எல்லா இது டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் இது பண்ணியிருக்காங்க. பட் அஃப்கோர்ஸ் ஐ மீன் 64 இயர்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல லேப்டாப்பு இந்த ஃபீஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக டிஎம்கே தாங்க வரும். நாங்கள் ஆலந்தூர் 167 வார்டில் இருக்கோம். நம்ம திமுக ஆட்சி தாம்மா வரும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா நிறைய திட்டங்கள்லாம் நிறையா செஞ்சுருக்காங்க. நல்லது நிறையா நாங்கள் பயனடைஞ்சிருக்கோம். திருப்பி இந்த திமுக ஆட்சி வந்தால் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் செயல் திட்டத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ நாங்கள் மகளிர் உரிமை திட்டத்தில் வந்திருக்கோம். அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. நீண்ட நாள் இந்த ஆட்சி எப்போதும் இருக்கணும். இந்த திமுக ஆட்சி எங்களுக்கு வேணும். அவங்க இருந்தால் எங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது செய்வாங்க, நல்லது போகும். திமுக ஆட்சி தான் வரும். 2026 கண்டிப்பாக திமுக தான் வரும். கண்டிப்பாக திமுக டிஎம்கே தான் வரும். திமுக தான் சார் டெஃபினட்டாக வரும். கண்டிப்பாக திமுக தாங்க வருங்க. திமுக தான் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு நாங்கள் அவங்களுக்கு தான் எப்பயுமே ஓட்டு போடுறது. இந்த வாட்டியும் அவங்களுக்கு தான் போடுவோம். நல்லபடியாக பண்ணுவாங்கன்னு இன்னும் நிறைய பண்ணணும், மக்களுக்கு பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். திமுக தான் எப்பயுமே வரும். திமுக தான் சார் வரும். நிறைய ஸ்கீம்லாம் வந்திருக்கு அவங்க வந்து, அதனால் நல்ல உபயோகமாக இருக்குது எங்களுக்கு. நெக்ஸ்ட்டும் அவங்க தான் வருவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. திமுக தான் சார் வரும். டிஎம்கே மகளிருக்கு நிறைய உரிமை தொகை கொடுத்துருக்காரு. ஃப்ரீ பஸ் விட்டுருக்காரு. எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடச்சிருக்கு. மகளிர் குழுவில் பணம் கொடுத்துருக்காங்க, லோன் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. அதனால் எங்களுக்கு இந்த ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும்னு எங்களுக்கு தோணுது. நெக்ஸ்ட்டு திமுக தான். திமுக வந்தனா ஆட்சி வந்து நல்லா இருக்கும் சார். எங்களுக்கு பெண்களுக்கெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாகவும் பெனிஃபிட்டாகவும் இருக்குது சார். எங்களுக்கு நெக்ஸ்ட்டு திமுக தான் சார் வரணும். டிஎம்கே திமுக வந்து நிறைய, அதாவது பஸ்ஸு இந்த மாதிரி சுய உதவி குழுக்கெல்லாம் எல்லாமே கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்டாக தான் இருக்குது. அதனால பரவாயில்ல, டிஎம்கே வந்தால் ஓகே எங்களுக்கு. நெக்ஸ்ட்டு டிஎம்கே. திமுக தான் நினைக்கும். மக்களுக்கு செஞ்சுருக்காருல்ல, அதுக்காக. நெக்ஸ்ட்டு திமுக தான். திமுக மகளிருக்கு மாதம் 1000 தராங்க. அதான் லோன் வருது. அதனால் திமுக வந்தால் நல்லாயிருக்கும். நான் டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்குன்னு. அதனால் அவங்க ஆட்சி செய்யறதுல நல்லாயிருக்கு. எல்லாருக்கும் நல்லது செஞ்சுருக்காங்க. நல்லா பெண்களுக்கெல்லாம் போகிற பஸ்ஸு, ஃப்ரீ பஸ்ஸு, அப்புறம் ஃப்ரீ பசங்களுக்கு காலேஜ் பாடுறதுக்கு அப்போ ஃப்ரீ காசு கொடுக்குறாங்க. எல்லாம் முதியோருக்கெல்லாம் பென்ஷன் இது பண்ணுறாங்க. எல்லாம் நல்லாயிருக்கு. எல்லாம் பண்ணுறதில்ல அவங்க ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு டிஎம்கே தான் வரும். டிஎம்கே தான். நிறைய விஷயம் நல்லது செய்கிறாரு. நிறைய பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கிறாங்க. பெண்கள் ரொம்ப நிம்மதியாகவும் இருக்காங்க. மாதம் 1000 ரூபாய் வாங்குறது, இந்த மழை டைமில் 6000 ரூபாய் கொடுத்தது, எல்லாமே நல்லது செய்கிறாரு. நெக்ஸ்ட்டு டிஎம்கே தான். திமுக கூட்டணி ஆட்சி இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சிட்டி டெவலப்மெண்ட்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. வேலை வாய்ப்பு திட்டம்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. திட்டங்கள்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு வராங்க. அதனால் கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னோட கருத்து திமுக எலெக்ஷன் நல்லா 24 ஜெயிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிஎம்கே தான். டிஎம்கே கூட்டணி ஆட்சி நல்லா இருக்குது. எல்லா ஸ்கீமும் நல்லா பண்ணுறாங்க. மகளிர் உரிமைத்துறை, அப்புறம் ஃப்ரீ பஸ்ஸு எல்லாம் நல்லா இருக்குது. அதனால் டிஎம்கே தான் வரும். ஸ்டாலின் அவர் எல்லாம் இது பண்ணுறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு, எல்லாம் இது பண்ணுறாரு. ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு டிஎம்கே தான். டிஎம்கே நிறைய சலுகைகள் செய்கிறாங்க. மகளிர் தொகை கொடுக்காங்க. பஸ் பாஸு, பஸ்ஸு ஃப்ரீ, பெண்களுக்கு ஏகப்பட்ட சலுகைகள் இருக்குது. அதனால் அதுதான் வர வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு டிஎம்கே தான். டிஎம்கே இருக்கிற ஆட்சியே நல்லா இருக்கும். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறதுல நல்லா பார்க்குறோம்ல. நெக்ஸ்ட்டு டிஎம்கே. இந்தியா கூட்டணி இருந்தால் கூட போதும்.
இப்போ இருக்கிறது நல்லா தானே இருக்குது, கஷ்டம் இல்லாத இருக்குது. நெக்ஸ்ட் டிஎம்கே தான் வரும். மறுபடியும் டிஎம்கே வந்தாலே நல்லாயிருக்கும். நல்லா செய்கிறாங்க, எல்லாம் இந்த குளத்தூர் தொகுதியெல்லாம் நல்லா க்ளீனாக இருக்குது. ரோடு வசதி எல்லா திட்டங்களும் கொண்டு வராங்க, நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் டிஎம்கே தான். சிறு தொழில் செய்கிறவங்களுக்குன்னு இல்லாமல் நம்ம பூ கட்டுறவங்களுக்கு எல்லாருக்குமே பஸ் இலவசமாக கொடுத்துருக்கிறது ரொம்ப பெரிய பெனிஃபிட் சார். ஏன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு நாளைக்கு அவங்களால மிஞ்சி போனால் 200 ரூபா சம்பாதிப்பாங்க. அதில் நம்ம பஸ்ஸுக்கே செலவு பண்ணிட்டு போயிட்டு வர செலவு இருக்கும். இப்போ அது ஃப்ரீ கொடுத்ததுனால அவங்களுக்கு அந்த காசு மிச்சம். ரெண்டாவது பொம்பளை பிள்ளைங்களாகட்டும் லேடிஸ் ஆகட்டும் நைட்டில் வெளியே போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. முன்னாடி ஆட்சியிலலாம் என்னென்னமோ கொடுமைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. பட் இப்போ இல்லாமல் நாங்கள் பெண்கள் எல்லாருமே ரொம்ப தைரியமாக வெளியே போயிட்டு வரோம். அதுக்காகவே திமுக வரணும் சார். அடுத்த ஆட்சி கண்டிப்பாக திமுக தான் சார். திமுக சார், அவர் ரொம்ப நல்லது செய்கிறாரு. மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய நல்ல உதவி திட்டங்கள் எல்லாம் செய்கிறாரு. அதனால திமுக வந்தால் நல்லா இருக்கும்ன்ற திமுக தான். மறுபடியும் இந்த ஆட்சியே வந்தாக்கா நல்லா இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஏதோ நல்லதெல்லாம் செய்கிறாங்க, அதனால் வேணும். நெக்ஸ்ட்டு டிஎம்கே தான். நான் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எந்த காலத்திலையுமே சிறுபான்மையினருக்கு ஒரு பக்கபலமாக இருக்குது. அதனால் அவங்க இப்போ நடத்தக்கூடிய அரசியலில் எந்த கட்சியும் நம்மளுக்கு தேவையே இல்லை. திமுக தான் மறுபடியும் வரணும் அப்படின்றது எங்களுக்கு ஒரு ஆணித்தனமான ஒரு வேண்டுகோள். திமுக தான் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு கட்சி. திராவிட முன்னேற்ற தான் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும். குன்றத்தூர் தொகுதி திமுக ஆட்சி எல்லாத்துக்கும் சமத்துவமாக இருக்குது. அதனால் அதுதான் மறுபடியும் ஜெயிச்சு வரணும். அதுதான் நல்ல ஆட்சியும் தரும். அதுதான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு திமுக ஆட்சி தான் வரும். ஸ்ரீபுரம் தொகுதி ஆட்சி திமுக ஆட்சி முக ஸ்டாலின் தான் வரும். அவர் செய்கிறாரு, நல்லது செய்கிறாரு. வர வகுப்பு சட்டம்லாம் நல்லா நிறைவேற்றி தராரு. அது வருங்க. ஓகே, நெக்ஸ்ட் டிஎம்கே தாங்க. அதாவது இது குன்றத்தூர் தொகுதி. இது திமுக நம்ம சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க. ஒன்று பள்ளிவாசல் சொத்தை பாதுகாக்கிறது, வகுப்பு சட்டத்தை பாதுகாக்கிறது, அது இந்த சங்கிகள் இல்லாமல் நல்லபடியாக நல்ல ஆட்சி கொடுக்கறதுக்கு ஸ்டாலின் ஐயா வருவாங்க. கண்டிப்பாக அவங்க தான் வரும். திமுக தான் வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து டிஎம்கே தாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. குன்றத்தூர் தொகுதி நான் டிஎம்கே வர வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா அவங்க நிறையா பண்ணியிருக்காங்க. அதனால் அதுதான் வரும். டிஎம்கே வருங்க. ஐயா, நாங்கள் குன்றத்தூர் தொகுதி. இந்த தொகுதியில் நாங்கள் சிறுபான்மையினர். எங்கள் முஸ்லீம் இனத்துக்கு முழுக்க திமுகவை தான் குரல் கொடுக்குது. இப்போ பொதுவாக இப்போ சமீபத்தில் பாருங்கள், இந்த வக்பு வாரிய சட்டம் அது கோர்ட்டு வரைக்கும் கொண்டு போனது முக ஸ்டாலின் தான். அதனால் திமுக தான் வரும். இந்த தொகுதி எப்பவுமே திமுக கோட்டை, திமுக தான் வரும். எங்களுக்கு அவங்க தான் பாதுகாப்பு அரண். திமுக தான் வரும். திமுக தாங்க வரும். சார், நான் குன்றத்தூர் தொகுதி. எங்கள் தொகுதி குன்றத்தூர் தொகுதி பெரிய தொகுதி. ரெண்டாவது, இந்த தொகுதியை பொறுத்தவரைலாம் எங்கள் சிறுபான்மை சமுதாய மக்களுக்காக அறக்காவலராக இருக்கிற நம்ம சிஎம் மட்டும்தான். அதனால் இந்த தொகுதியை பொறுத்தவரைலாம் சிறுபான்மை சமுதாயத்தோட மொத்த ஓட்டும் நம்ம டிஎம்கேக்கு தான். ரெண்டாவது, இது டிஎம்கேவோட கோட்டை. 2026 நம்ம டிஎம்கே தான் ஜெயிக்கும். டிஎம்கேட கோட்டையில் யாராலையும் அசைக்க முடியாது. அதான் இது குன்றத்தூர் தொகுதி. இது நான் மாலை கடை வச்சுருக்கேன். தளபதி முக ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி வந்ததுக்கப்புறம் நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் செஞ்சுருக்காங்க. சொன்னதையும் செஞ்சுருக்காங்க, சொல்லாத விஷயம் நிறைய நலத்திட்ட உதவிகளும் செஞ்சுருக்கிறாரு. அதனால் வர ஆட்சி காலத்தில் திமுக தான் வருன்றதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. நெக்ஸ்ட் ஆட்சி திமுக தான். நம்மளது மாதவரம் தொகுதிங்க. நான் 25 வருஷமாக ஓட்டுறேன். எனக்கு டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா மறுபடியும் டிஎம்கே வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். மக்களும் சேஃப்டியாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் டிஎம்கே தாங்க வரணும். திராவிட முன்னேற்ற கழகம் திருப்பி ஆட்சி அமைச்சா நல்லாயிருக்கும் சார். திமுக கட்சி வந்தால் நல்லாயிருக்கும். எங்களுக்கு 1000 ரூபாய் தரதுனால எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது. நாங்கள் எங்கே போனாலும் ஹாஸ்பிட்டலுக்கு ஊருக்கெல்லாம் போகும்போது ஃப்ரீயாக பஸ்ஸில் போய்க்கிறோம். அப்புறம் இந்த தொகுதியிலேருந்து நாங்கள் நல்ல பயன் அடைஞ்சிருக்கோம் நிறைய விஷயங்கள்லாம். அதுக்காக தான் வரணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக டிஎம்கே கூட்டணி ஆட்சி அமைச்சா தான் நல்லாயிருக்கும். அவங்க சிறப்பாக செய்கிறாங்க. காரணம் என்னென்னா பிளான் பண்ணி செய்கிறாங்க. ஒரு பிளானிங்கோடு இருக்கிறாங்க. இது நல்லா டெவலப் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் நிறைய இருக்குது, பண்ணிட்டும் இருக்காங்க. அதனால் டிஎம்கே வந்தால் தான் ஃபர்தராக இன்னும் நிறைய டெவலப் ஆகும். இந்த டெவலப்மெண்ட்டை விட இன்னும் அதிகமாகும். மாதவரம் தொகுதியில் நாங்கள் இருக்கிறோம். டிஎம்கே வந்தால் நல்லா தான் இருக்குங்கிறேன். நல்லா அவங்க வந்தால் தான் இன்னும் மக்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு இருக்கும். பெண்களுக்கு மெயினாக ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ கையில் ஒரு 10 ரூபா இருக்குன்னா இவர் வந்த பிறகு தான் எல்லாமே நம்மளுக்கு அந்த வந்த பிறகு தான் இந்த ஐயா வந்த பிறகு தான் எல்லாமே நடக்கு. பயப்படாமல் நாங்களும் வெளியில் போகிறோம். எங்கள் கையிலையும் ஒரு பணம் இருக்குது, ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் போகிறோம். ஃப்ரீயாக பஸ்ஸில் இருந்து மகளிர் ஊக்கத்தொகையிலேருந்து எல்லாமே கொடுக்குறாங்க. அதனால் இவர் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. கண்டிப்பாக வருவாங்க. டிஎம்கே தான் வரணும். அதை நாங்கள் ரொம்ப கடவுளை பிரார்த்திக்கிறோம். டிஎம்கே அமைச்சா நல்லா இருக்கும். எதனால் டிஎம்கேன்னு சொல்கிறீங்க? நாங்கள் சேஃபாக ஃபீல் பண்ணுறோம். திமுக ஆட்சி வந்தால் இன்னும் நல்லா இருக்கும். இப்போது நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இளைஞர்கள். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் எல்லாம் போன ஆட்சியெல்லாம் எங்களுக்கு என்ன ஏதுன்னு கூட தெரியாது. இப்போலாம் நாங்கள் எவ்வளோ எங்கெங்கேயோ வெளிநாடெல்லாம் போயிட்டு நாங்கள் சாதிக்கிறோம்.
அதுக்கு இந்த ஆட்சி தான் எங்களுக்கு இதுவாக இருந்தது. அதனால் எங்களுக்கு திமுக ஆட்சி வந்தால் எங்களுக்கு ரொம்ப இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும் இளைஞர்களுக்கு. இன்னும் தொழில் துறையெல்லாம் இன்னும் பார்த்திங்கன்னா சொல்லணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு இன்னும் நிறைய தொழில் வளர்ச்சி நிறைய இருக்குது, நிறைய இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு வருது, கிடைக்கிது. இந்த ஆட்சி வந்தால் இன்னும் அதிகமாக எங்களுக்கு கிடைக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். நெக்ஸ்ட்டு டிஎம்கே தான். டிஎம்கே ஆட்சி அமைச்சா நல்லாயிருக்கும். எதனால் டிஎம்கேன்னு சொல்லுங்கள்? எங்களுக்கு வந்து ரோடு வசதிகள் செய்து கொடுத்தாங்க. நாங்கள் கேட்குற கோரிக்கைக்கு உடனே வந்து அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு எம்எல்ஏ இடத்துல சொன்ன உடனே மேலிடத்தில் சொல்லி சிஎம் ஆர்டர் வாங்கி எங்களுக்கு நல்ல திட்டங்களை செய்து தந்திருக்கிறாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் இல்லாமல் இருந்தது, டிரான்ஸ்ஃபார்மர் கரண்ட் வந்து லோ வால்டேஜில் இருந்தது. அதை கேட்ட உடனே அதற்கு மனுவை கொடுத்த உடனே முன்னாடி நின்று எல்லாத்தையும் செய்து கொடுத்தாங்க. அதனால் டிஎம்கே ஆட்சி வந்தால் மேலும் மக்களுக்கு நல்லதை செய்வாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். நெக்ஸ்ட் டிஎம்கே ஆட்சி தான் வரணும். டிஎம்கே ஆட்சி வந்தால் எங்களுக்கு இன்னும் நிறைய திட்டங்கள் கிடைக்கும். கண்டிப்பாக திமுக தாங்க சார் வரணும். ஏன்னா நமக்கு பெண்கள் மெயின் பெண்கள் பாதுகாப்பு இருக்குது. இன்னொன்று விடியல் பயணம் ஒன்று, அது வந்து ஏழை பொதுமக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு திட்டம்ன்றதுனால அதனால் நிறைய பேர் பயனடைகிறாங்க. ஏழை மக்கள் கண்டிப்பாக வெளியில் போயிட்டு வரவங்க, இந்த சின்ன சின்ன வேலை செய்கிறவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் அவங்களோட சேமிப்புன்றதும் இதில் ஒரு பெரிய பகுதியாக இருக்குது. அதில் கண்டிப்பாக திமுக தான் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுதான் வரணும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டிஎம்கே தான் வரணும். கண்டிப்பாக திமுக தான் சொல்லுவேன். ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ மகளிர் உரிமை தொகை வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து தான் வாங்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி என்கிட்ட காசுனா நான் எல்லாத்தையும் எதிர்பார்க்கணும். இந்த 1000 ரூபாய் வரதுனால எனக்கு நிறைய யூஸ்ஃபுல் இருக்குது. ஏன்னா எனக்கு 2 பெண் குழந்தைங்க, அவங்களுக்கு கேட்குறத நான் வாங்கி கொடுக்கறதுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாத இப்போ விடுபட்டவங்களுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு எங்கள் அக்காவுக்கு வரவே இல்லை, ஆனால் இந்த வாட்டி எழுதிப்படுது. அதுவும் 12ஆம் தேதியிலேருந்து வாங்கிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிஜமாக திமுக ஆட்சியில் வந்து பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாகவும் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அதனால் கண்டிப்பாக 2026 திமுக தான் வரணும். நெக்ஸ்ட் டிஎம்கே தான். திமுக கூட்டணி அமைச்சா நல்லா இருக்கும். ஏன்னாக்க மகளிர் திட்டத்தில் வந்து நிறைய வந்து மகளிருக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து முதல் மகளிருக்கு வந்து மாதம் 1000 ரூபாய், அதில் வந்து வருஷத்துக்கு 12,000 கொடுக்குறாங்க. 4 வருஷத்தில் ஒவ்வொரு வருஷமும் 12,000னா 4 வருஷத்துக்கு எந்த ஆட்சியிலையும் அது மாதிரி கிடைக்கல. ஜெயலலிதா ஆட்சி இருந்தப்பையும் கூட கிடைக்கல. எந்த மாவட்டத்திலையும் எந்த மாநிலத்திலையும் கொடுக்கல. நம்ம முதல்வர் அவர்கள் இந்த மகளிர் திட்டத்தை ஏற்படுத்தினது ரொம்ப மகளிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த 1000 ரூபாய் வந்து எனக்கு வந்து மாதம் முழுவதும் எனக்கு என்ன தேவையோ அதை நான் செலவு பண்ணுறதுக்கு எனக்கு வீட்டுக்காரையும் எதிர்பார்க்கறதில்ல யாரும். எனக்கு இந்த 1000 ரூபாய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. திரும்பவும் வரணும் அப்படின்னா நம்ம முதல்வர் டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கணும். திமுக வந்தால் எங்களுக்கு சந்தோஷம். வெற்றி. நாங்கள் ஃப்ரீயாக பஸ்ஸில் போகிறோம், காசு இல்லை. அடுத்தது வந்து கால உணவு திட்டத்தில் என் பேர பிள்ளைங்க எல்லோருமே பசி இல்லாத சாப்பிட்றாங்க. மதியானமும் அதுங்க பயிரறிய சாப்பிட்றாங்க. வாரத்தில் 5 முட்டை சாப்பிட்றதுங்க பிள்ளைங்க. அதுங்களுக்கு என்ன சத்தான பொருளோ அது கொடுக்குறாங்க. 1000 ரூபாய் பெண் குழந்தைங்களுக்கு காசு போடுறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு வருங்காலத்தில் அதுங்க சொந்த கால நிற்க படிப்பு கொடுக்குறாங்க. அது ஏழை குழந்தைங்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த எலிஜிபிள் செஞ்சு கொடுக்குற தலைமை ஆட்சியர் சிஎம் ஸ்டாலின் முதலமைச்சர் தான். 2006 வந்து தீரணும், வந்து வர வைப்போடாங்க. கண்டிப்பாக திமுக கூட்டணி ஆட்சி அமைச்சா தான் நல்லாயிருக்கும் சார். எனக்கு வந்து நான் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவன். இந்த ST18 ஒன்று வந்து போன ஆட்சிலையோ இல்லை அதுக்கு முன்னாடியோ அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. உதயானம் எப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆனாரோ அதுக்கப்புறம் அந்த ST18 மூலமாக, அதாவது கீழே இருக்கிறவங்க, அதாவது ஏழ்மையாக இருக்கிறவங்களும் மேலே வரத்துக்கு ஊக்கத்தொகை, அதாவது வந்து ST18னா ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் ஆத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. இதுக்கு கீழே வந்து ஊராட்சி வாரியாக கிட்டு, இந்த பேட்டு பாலு இதெல்லாம் வந்து ஊராட்சி வாரியாக கொடுக்க ஆரம்பித்தேன். அதாவது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்னா அந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் எத்தனை ஊராட்சி இருக்கோ அத்தனை ஊராட்சிக்கும் அந்த கிட்டு போய் சேரும். அந்த கிட்டில் வாலிபாலு, கிரிக்கெட்டு, டென்னிஸு, அந்தந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே இருப்பாங்க. அது இல்லாமல் இப்போ ஏசியன் கேம்ஸ் போகிறாங்களா, இப்போ கார்த்திகா கூட கண்ணகி நகரில் வின் பண்ணாங்க. அவங்க வந்து இந்தியா U18 பக்ரைனில் விளையாடினாங்க. அவங்களுக்கு தேவையான ஊக்கத்தொகை, அதாவது வந்து இங்கே கீழே தான் இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான எதுவும் கிடையாது. அது வந்து அரசாங்கமே எடுத்து அதுக்கு தனியாக கோச் அமைச்சு இன்றைக்கி வந்து இந்தியா லெவலில் கோல்டு, அதாவது ஏஷியன் கேம்ஸில் கோல்டு லெவல் வாங்கியிருக்காங்கன்னா அது முழுக்க உதயானம் தான் காரணம். அது இல்லாமல் நம்ம தொழில்துறை ரெண்டாவது, அதாவது வந்து 5 வருஷத்துக்கு பின்னாடி தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னிலையில் போகணுன்ற இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போயே எடுத்துட்டாங்க. எப்போ திமுக ஆட்சி வந்தாலும் தொழில்துறையை எப்படி ஆகுது, வேலைவாய்ப்பை எப்படி பண்ணுறது, கல்வியிலையும் சரி அவங்க எப்போல்லாம் இருக்காங்களோ இந்த கல்வித்தரமும் தொழில் தரமும் எப்போவுமே உயர்ந்து தான் இருக்கும். அதனால தான்
100% திமுக ஆட்சி வரணுன்ற நெக்ஸ்ட் டிஎம்கே தான். எங்களுக்கெல்லாம் மனப்பூர்வமாக திமுக தான் வரணும், மறுபடியும் திமுக தான் வரணும். நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். உங்களுடைய ஸ்டாலினில் வந்து எங்கள் ஏரியாவில் எடுத்தாங்க, அதில் வந்து மகளிர் உரிமை தொகை வந்துச்சு. இப்போ மகளிர் உரிமை தொகையில் நிறைய பேர் வந்து காசு வாங்கினாங்க. அவங்கள வந்து அவங்களே கூட்டிகிட்டு போய் டோக்கன் மூலியமாக கொடுத்து அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த காசுலாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தாங்க. இபி டிரான்ஸ்ஃபர் பேர் மாற்றம் கொடுத்தாங்க. அந்த பேர் மாற்றத்துக்கு உடனே அப்பயே ஆக்ஷன் எடுத்து அந்த டைம்லேயே காலையில் ஆக்ஷன் எடுத்தாங்க. ஈவினிங் எங்கள் பேர் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் பட்டா மாற்றம், ஒரு பட்டா மாற்றத்துக்கு பட்டா எழுதி கொடுத்தோம், அவங்கவுங்க பேரில் பட்டா எழுதி கொடுத்தாங்க. உடனே பட்டா எங்களுக்கு ஒரு வாரத்திலே பட்டாலாம் எங்கள் பேர்லாம் மாற்றி கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு அந்த ஊனமுற்றவங்களுக்கு வந்து எழுதி கொடுத்தாங்க. அதில் மிஷின் கேட்டாங்க, ஒருத்தவங்களுக்கு ஃபோன் கேட்டாங்க. எல்லாருக்கும் உடனே திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு எல்லாருக்கும் மிஷின் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் ஃபோன் கொடுத்தாங்க, வண்டி கொடுத்தாங்க. எல்லா ஊனமுற்றவங்களுக்கு கூட நல்ல சலுகை கொடுத்தாங்க. உங்களுடைய ஸ்டாலினில் நாங்கள் ரொம்ப பெருமைப்பட்டுட்டோம். ரொம்ப இந்த ஆட்சி வந்து எங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். அது இல்லாமல் மகளிர் உரிமை தொகையில் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் பேருந்தில் இலவசமாக மகளிருக்கு போகிறாங்க, பசங்க போகிறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கஷ்டப்படுற குடும்பம்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து அழகாக இறங்க. அந்த பூ விற்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா காலையில் அந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா அழகாக ஃப்ரீயாக சந்தோஷமாக ஏறுறாங்க. இந்த ஃப்ரீ பஸ் வருதா, விடியல் பயணம் வருதா, அதில் ஏறுங்க அப்படின்றாங்க. உடனே அவங்கெல்லாம் அதில் ஏறும்போது இறங்கும்போது நமக்கு 50 ரூபாய் மிச்சமாயிடுச்சுடி, இந்த 50 ரூபாய் போதுண்டி எங்களுக்கு சந்தோஷமா. அந்த பஸ் வந்தால் தான் போகணும், அந்த பஸ்ஸில் யாராவது அந்த பஸ்ஸில் காசு கேட்குறாங்க, போவாத விடியல் பயணத்தில் தான் போகணும், வா இறங்குன்னு அவங்க வந்து கேட்குறாங்க. மீன் விற்கிறவங்க கொண்டு எல்லாருமே அருமையாக பண்ணுறாங்கப்பா. எங்களுக்கு வந்து மறுபடியும் 2026 எங்களுக்கு திமுக ஆட்சி தான் வரணும். எங்களுக்கு மனப்பூர்வமாக எங்கள் தலைவர் தான், முதலமைச்சர் தான் வரணும். எங்களுக்கு ரொம்ப மனப்பூர்வமான சந்தோஷம். இது வெற்றியே திமுக தான். 2026 திமுக தான் வரும். நாங்கள் மாதவரம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவங்க. ஆதி முதல் சிறுபான்மை மதம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் நம்பி இருக்கோம். நாங்கள் எங்களுக்காண்டி அவங்க தான் ரொம்ப பாடுபடுறாங்க. எங்களுக்கு முழு பாதுகாப்பு அவங்க தான். இப்போ வந்து சமீபத்தில் கூட பெரும் பிரச்சனை ஏற்பட்ட திருப்பரங்குன்றம் கலவரம் கூட எங்களுக்கு சரியான முடிவு எடுத்தது இந்த அரசாங்கம், முதலமைச்சர் அவர்கள் சரியான முடிவு எடுத்து எங்களுக்கு மன திருப்தியை தந்திருக்கிறது. மீண்டும் 26 அவங்க தான் ஆட்சி அமைக்கணும்னு விரும்புகிறோம். டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம் காலை உணவு திட்டம். இது காலை உணவு திட்டத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு, குழந்தைங்க சின்ன பசங்க சாப்பிடாம ஸ்கூலுக்கு வருவாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வருவாங்க. ஆனால் இப்போ வந்து காலையிலே சாப்பாடு 3, அதாவது தான் சொல்கிறது, தினந்தோறும் அவங்களுக்கு என்னென்ன சாப்பிட நல்ல அறுசுவையான உணவுகள் போடுறாங்க. மக்களை தேடி மருத்துவம் ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு அந்த மருத்துவத்தை கொடுக்குறாங்க. இல்லம் தேடி கல்வி நிறைய ஸ்கீம் வந்து உண்டாகிட்டு இருக்கார் நம்மளோட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அதனால் அவருக்கு பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். அது இல்லாமல் பெண்கள் வந்து தைரியமாக போகிறதுக்கு வரத்துக்கு ரொம்ப தைரியம். 12 மணிக்கு இப்போ நான் வெளியே போனால் ஃபஸ்ட்டு முன்னாடி என்னால் போக முடியாது. இப்போ தைரியமாக நாங்கள் முன்னாடி போகலாம், வர எனி டைம் வந்து ஜீப் போயிட்டே இருக்குது, போலீஸ் ஜீப் போயிட்டே இருக்கு. அநேக பேருக்கு நிறைய நலன் தந்துட்டுருக்காரு. நிறைய விடியல் பயணம், அதில் விடியல் பயணம் வந்து ஃபஸ்ட்டான வந்து காசு கொடுத்து தான் நம்ம மகளிர் போவாங்க. ஒரு வயசானவங்களும் சரி, நலிவுற்றோரும் சரி, முதிர்கண்ணிகள் யார் இருந்தாலும் பஸ் ஏறி காசு கொடுத்து தான் அவங்களோட போவாங்க. இப்போ வந்து இலவசமாக கொடுத்துட்டாங்க. விடியல் பயணம் வந்து மகளுக்கு எல்லாருக்குமே இலவசமாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கலைஞர் உரிமை தொகை திட்டம் கூட மாதம் ஒரு 1000 ரூபா வருது. எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குது. ஒவ்வொரு மகளிரும் போய் பார்க்கும்போது ஒரு 1000 ரூபா வர்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. ஒரு கேஸ் வாங்க முடியல, ஒரு சேமிப்பு சேர்த்து வைக்க முடியல எங்களால் காசு. ஒரு 1000 ரூபா வந்து ஒரு அப்பா தர்ற மாதிரி அந்த காசு, ஒரு அப்பா வந்து மாதம் வந்து ஒரு மகளுக்கு 1000 ரூபா கொடுக்குற மாதிரி எங்களுக்கு வந்து அவர் வந்து 1000 ரூபா வந்து கொடுக்குறாரு. அது மாதிரி வந்து இந்த தொகையை வந்து தராங்க. நிறைய ஸ்கீம் வந்துட்டு இருக்கு. இது மேலும் வந்து வளர்ச்சி அடையணுமான ஜென்ரேஷன் வந்து வந்துட்டே இருக்குமானா டிஎம்கே தான் 2026 எங்களுக்கு வேணும். நெக்ஸ்ட் டிஎம்கே தான். டிஎம்கே வந்து அது நல்லா இருக்கும் ஐயா. இப்போ எதனால் டிஎம்கேன்னு சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை, மானியன்றதை வந்து அறிவிச்சது இந்த 10 வருஷ காலமாக மானியம் வந்து நாங்கள் கொடுப்போம் தவிர வந்தது கிடையாது. நான் இந்த தொகுதிக்கு போயிட்டு மாதாவரத்து போயிட்டு எம்எல்ஏ கிட்ட பேசின பிறகு மானியத்தை அறிவித்தோம். அது பிறகு தான் ஒரு டிராக்டரை வாங்கினோம். நாங்கள் பொதுவாகவே வந்து இந்த ஒரு எதிர்கட்சிக்கு நாங்கள் கொடுக்கும்போது எந்த ஒரு எதுவுமே தெரியாது. நான் உண்மையிலே வந்து இந்த டிஎம்கேன்றது கிடையாது, ஏடிஎம்கே வந்தாலும் மானியத்தை கேட்டு பார்த்தோம், நாங்கள் கொடுக்கல. டிஎம்கே வந்த பிறகு தான் நாங்கள் வந்து மானியத்தை வாங்கியிருக்கிறோம். டிஎம்கே வந்த பிறகு தாங்க விலையே ஏறிச்சு, நெல் விலையே. நெக்ஸ்ட் டிஎம்கே வந்தால் தான் நல்லாயிருக்கும். திமுக தான் வரும். ஏன்னா எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. எக்ஸசைஸ் எல்லாருமே பண்ணுறாங்க. காலேஜ் ஸ்கூல்ஸு இந்த மாதிரி எல்லாம் நல்லது, ரோடு எல்லாமே பண்ணுறாங்க.
திமுக தான் நெக்ஸ்ட். இப்போ நான் ராயபுரம் தொகுதியில் இருக்கேன். இப்போ அடுத்து நமக்கு யார் வரணும் அப்படின்னா டிஎம்கேவே வந்தால் ஓகே தான். நான் பெண்களுக்கு நிறைய சலுகை பண்ணுறாங்க. இப்போ அதுவே கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டராக தெரியும். முன்னாடி இருந்ததுக்கு இது ரொம்ப பெட்டராக தெரியுது. தைரியமாக கொஞ்சம் வெளியில் பயப்படாமல் போக வேண்டியது இருக்குது. அதனால் டிஎம்கேவே எங்களுக்கு ஓகேவாக இருக்குது. இந்த அடுத்து வந்தால் நாங்கள் டிஎம்கேக்கு தான் போடுவோம் ஓட்டு. நெக்ஸ்ட்டு டிஎம்கே தான். ராயபுரம் தொகுதி 48ஆம் வட்டம். 2026 திமுக ஆட்சியை பிடிக்கும். திமுகவோட தலைவர் நல்ல வேலை செஞ்சுருக்காரு. ஸ்கூல் பசங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை நல்ல இது விஷயம் நல்லா பண்ணிக்கிறார். 2026 மீண்டும் திமுக ஆட்சியில் அமைக்கும். எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தான் வரும், திமுக ஆட்சி தான் வரும். எதனால எல்லாம் செஞ்சுருக்காங்க, எனக்கு தெரிஞ்சது செஞ்சுருக்காங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது, என்னை பொறுத்தளவு செஞ்சுருக்காங்க, நல்லதும் செஞ்சுருக்காங்க. மறுபடியும் ஆட்சி பிடிக்கும், திமுக தான். நாங்கள் வந்து ராயபுரம் தொகுதியில் இருக்கோம். அநேகமாக திமுக ஆட்சி தான் வரும்னு என் மனசில் படுது. ஏன்னா வந்து மாதமான அந்த 1000 ரூபாய் தராங்க, ஃப்ரீ பஸ்ஸு, மகளிர் சுய உதவிக்குழு, இதெல்லாம் வந்து எங்களுக்கு நிறைய பயன்படுது. அதனால எங்களுக்கு திமுக வரும் தான் எங்களுக்கு நம்பிக்கை. டிஎம்கே தான் வெற்றி பெறும். நான் ராயபுரம் தொகுதியை சேர்ந்தவன் தான் நான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஆண்டு நல்லபடியாக முக ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர் பண்ணியிருக்காரு. ஸோ மேக்ஸிமம் 100% திமுக வர தான் வாய்ப்பு இருக்குது. அதே போல் லேடிஸுங்களுக்கு நல்ல சலுகைகள் கொடுத்துருக்காங்க நம்ம அரசாங்கம். ஸோ அது மூலிமா அதோடைய அவுட்புட்டும் கண்டிப்பாக டிஎம்கேக்கு தான் உண்டு. ஸோ 100% திமுக தான் இந்த தடையும் ஆட்சியை பிடிக்க போகுது. நாங்கள் சைதாப்பேட்டை தொகுதி. ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். பெண்கள் வந்து பஸ்ஸில் போகிறதுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. என் பசங்க எனக்கு காசு கொடுக்குறாங்க மாதம் மாதம். இதெல்லாம் நல்லா வசதி செய்து கொடுத்துருக்கிறாரு. எதுனா போய் நாங்கள் கேட்டோம்னா எங்களுக்கு உதவி செய்கிறாரு. இதெல்லாம் எங்களுக்கு நல்ல ஒரு இது பண்ணுறாரு. அதனால் அவர் வந்தாருன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லது. திமுக தான் வரணும். அவர் வந்தால் தான் நல்லாயிருக்கும். அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம், காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் 1000 ருபீஸ் ஸ்காலர்ஷிப் போடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு எங்கள் பேரண்ட்ஸுக்கெலாம், எங்கள் மதருக்கு வந்து இது உதவித்தொகை போடுறாங்க, மகளிர் உதவித்தொகை. ஸோ நிறைய யூஸ்ஃபுல் இருக்குது எங்களுக்கு. அதனால் அவங்க வந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுறோம். திமுக தான் வரணும், வந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் எங்கள் எல்லாருக்குமே. திமுக வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க, பஸ் ஃப்ரீ இருக்குது, நிறைய சலுகை பண்ணுறாங்க. பசங்களுக்கு காலேஜ்க்கெல்லாம் நிறைய ஊக்குவிக்கிறாங்க. அதனால பிடிச்சிருக்கு. அதனால வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். திமுக தான் வரும். திமுக ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பெண்களுக்கு நிறைய உதவி செய்கிறாங்க. எங்களுக்கு மாதம் பணம் கொடுக்குறாங்க. அப்புறம் ஸ்கூலு காலேஜுக்கெலாம் நிறைய செஞ்சிட்ருக்குறாங்க. அப்புறம் பஸ்ஸெல்லாம் ஃப்ரீயாக விட்டுருக்குறாங்க லேடிஸ்க்கு. அப்புறம் இப்போ ஏதோ நிறைய திட்டங்கள்லாம் அந்த பஞ்ச் பண்ணுற அந்த திட்டம்லாம் கொண்டு வந்திருக்குறாங்க. நிறைய இருக்குது. திமுக செஞ்சிட்ருக்குறாங்க. திமுக வரும்னு சொல்கிறோம், கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறோம். கருணாநிதி கட்சி வந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா செய்கிறாங்கல்ல, ஒன்றும் குறவில்லை. டிஎம்கே ஆட்சி அமைச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை எதனாலன்றது சொல்ல முடியுமா? இல்லை, அவங்க நல்ல முறை ஆட்சியில் தான் கொடுத்துட்ருக்காங்க. முன்னாடி விட இப்போ மாற்றங்கள் நிறைய வந்துருக்கு தான் நான் நம்புகிறேன். எங்கள் தொகுதி ரீதியாக தான் நம்புகிறேன். தொகுதி ரீதியாக கொஞ்சம் மாற்றங்கள் வந்ததுன்னு நம்புகிறேன். நான் திமுக தான் வரும். எங்களுக்கு வந்து டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். எதனாலனா எங்களுக்கு வந்து மானியம் கொடுக்குறாரு. நாங்கள் வந்து வண்டி வாங்கியிருக்கோம். எங்களுக்கு அதுவும் மகளிருக்காக கொடுத்துருக்காரு. மாதம்னா எங்களுக்கு மகளிர் உதவித்தொகை போட்டிருக்காரு. அப்புறம் வந்து பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாரு. நிறைய பண்ணியிருக்காரு எங்களுக்கு. அதனால எங்களுக்கு பிடிக்கும். அதே வந்து நாங்கள் நினைக்கிறோம். 2027 திமுக தான் வரும். சமூக நீதிக்காக ரொம்ப பாடுபடக்கூடியவர். பெண்களுக்காக நிறைய இலவச பஸ் பயணம்லாம் பண்ணுறாங்க. அதாவது எந்த மாநிலத்தை பார்க்கும்போது, தமிழ் மாநிலத்தை பார்க்கும்போது நமக்கு பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான மாநிலம் நான் ஃபீல் பண்ணுறேன். எனக்கு அது ரொம்ப பிடித்தமான ஒரு கேரக்டர் அவர் தான். அதனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஸ்டாலினை விட்டு அவர் ஆளே கிடையாது. என்னை பொறுத்தளவு திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு தான். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இவங்களாம் சும்மா விட்டில் பூச்சிகள் மாதிரி வந்துட்டு போகக்கூடியவங்க. அவர் தான் கழுகு மாதிரி நம்மளை பாதுகாத்து வர்றாரு. அதனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஸ்டாலினை விட்டு அவர் ஆளே கிடையாது. என்னை பொறுத்தளவு திமுக தான் அமைக்கும். இந்த 5 வருஷமாக நல்லதே செஞ்சுருக்காங்கல்ல, அதனால் இன்னும் திரும்பி அதுதான் வரும். திமுக தான் வரும். திமுக ஆட்சி நல்லா பண்ணுறாங்க, அதனால் அவங்க தான் மீண்டும் வரணும். நான் திமுக தான் சொல்லுவேன். எதனாலன்னா எங்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை கிடைக்குது. ரெண்டாவது வந்து பஸ்ஸில் ஃப்ரீயாக போகிறோம். பாதுகாப்பு நிறைய இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து பெண்கள் தான் இப்போ முதல் உரிமைங்கிற மாதிரி இப்போது திமுக ஆட்சி நடத்திட்டு இருக்கிறதுனால எனக்கு அந்த ஆட்சி தான் வரணும். திமுக தான் வரணும். கண்டிப்பாக திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னு என்னுடைய கருத்து. வலுவான கூட்டணி வந்து இருக்குது. எதிர்க்கட்சியில் வந்து பாரதிய ஜனதாவும் ஏடிஎம்கவும் அலைன்ஸ் ஆனதுனால கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் அதிருப்தியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எதிர்க்கட்சி சரியான அளவுக்கு அவங்கள்ட்ட போராடுறதுக்கு வலுவான இது இல்லை. அதனால் மீண்டும் மக்கள் வந்து திமுக கூட்டணிக்கு போகலான்னு ஒரு இது இருக்குது. மீண்டும் அவங்களே ஆட்சி அமைக்கலான்னு என்னுடைய கருத்து. பொதுவாகவே அவங்க நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நல்ல திட்டங்கள் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. மீண்டும் சிறப்பான ஆட்சி கொண்டு வர முடியும் திமுக. எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தான் சார் ரிட்டர்ன் வருவாங்க. அவங்க தான் வருவாங்க.
ஆப்போனன்ட் பார்ட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக யாருமே கிடையாது. ரெண்டாவது இப்போ ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா பிஜேபி திரும்ப கூட்டணி வச்சுட்டாங்க. அதனால் இனிமேல் அவங்க வந்து திரும்ப வரதுக்கு சான்ஸ் ரொம்ப குறைவு தான். அவங்க ஏற்கனவே ரெண்டாக டிவைட் பண்ணி தான் இருக்காங்க. ஒன்றா சேர்ந்து பிஜேபியோட கூட்டணி இல்லாமல் இருந்தாலே கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனால் வரது ரொம்ப கஷ்டம். மகளிருக்கு வந்து பஸ்ஸில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, மாதம் ஒரு 1000 ரூபா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நல்லது பண்ணுறாங்க. ஆப்போனெண்ட்டில் யாரும் ஸ்ட்ராங்காக இல்லைண்ணா, டிஎம்கே தான் வருவாங்க. திமுக முதல்வர் வந்தால் நல்லாயிருக்கும். அவர் வந்து சில நல்ல மக்களுக்கு செய்கிறாரு, 1000 ரூபாய் கொடுக்குறாரு, பஸ் ஃபேர் ஃப்ரீயாக தராரு. இவரே வந்தாக்கா இன்னும் நல்லாயிருக்கும். மக்களுக்கு நிறைய செய்கிறாரு. குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலு பிள்ளைங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறாரு. இவர் வந்தால் நல்லாயிருக்கும். நம்ம திமுக வந்தால் ரொம்ப சந்தோஷம். இன்னும் மீண்டும் நல்ல சொன்னார். மக்களுக்கு பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு, குழந்தைங்களுக்கு நிலத்திட்டம் நிறைய செய்கிறாரு. இன்னும் மீண்டும் நல்லதே செய்வார். மீண்டும் நல்லதே வரணும். அவரே வந்தால் நல்லா இருக்கும். திமுக பொறுத்தவரையும் சொன்னதையும் செய்கிறாங்க, சொல்லாத்தையும் செய்கிறாங்க. அதனால மறுபடியும் அந்த ஆட்சி வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். நிறைய திட்டங்கள்லாம் செய்கிறாங்க. ஏழை எளியவங்க, ஆதி திராவிட பழங்குடியினர் எல்லாருக்கும் நல்ல சலுகை பண்ணுறாங்க. அதனால தான் நல்லா இருக்கும். திமுக வந்தால் 70% நல்லா இருக்கும். சொல்றது செய்கிறாங்க, சொல்லாச்சு செய்கிறாங்க. இந்த ஆட்சி மாரியே அடுத்த ஆட்சியும் இருக்கணும். அதாவது 2026லையும் திமுக ஆட்சியே இருக்கணும் தான் நாங்கள் ஆசைப்படுறோம். இது ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய நல்லதை பண்ணியிருக்காரு முதலமைச்சர் சார். எங்களை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறாரு மாதம். குடும்ப தலைவிங்கள்லாம் அதை வாங்குகிறோம். சில பேர் வாங்கலனாலும் நிறைய பேர் வாங்கி அது ஏதாச்சும் மாதத்தில் ஒரு செலவுக்கு யூஸ் ஆகுது. ஃப்ரீ பஸ்ஸு, எங்கே கிளம்புனாலும் பஸ் சார்ஜ் எடுக்கணும், போகணும் வரணும்னு இல்லாத நம்ம பாட்டுன்னு கிளம்பி போகலாம் வரலான்ற அளவுக்கு பஸ்ஸு வந்து இலவசமாக விட்டுருக்காங்க. காலை உணவு திட்டம், ஸ்கூல் போகிற பிள்ளைங்க வந்து காலையில் பட்னியாக போயிடும். அந்த பிள்ளைங்களுக்கு வந்து காலையில் என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் இல்லாத ஸ்கூல் போயிட்டோன்னா அங்கே வந்து அவங்க சாப்பிட்டுக்குவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்தமாதிரி நிறைய விஷயத்த சொல்லலாம். பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் இந்த வெள்ளம் வந்ததுக்கு கூட இப்போ நிவாரணமாக 6000 ரூபாய் கொடுத்தாங்க. அதெல்லாம் நிறைய பேர் வாங்கி பயனடைஞ்சிருக்காங்க. அதனால இந்த ஆட்சி நல்லா தானே இருக்குது. இதே ஆட்சியும் 2026லும் வரலாம் இல்லைங்களா? அதனால் திமுகவே வந்தால் நல்லாயிருக்கும்னு எங்கள் அபிப்பிராயம். திமுக தான் வரணும். நான் வந்து பிள்ளையாந்தோப்பு தொகுதியில் இருக்கேன். எங்களுக்கு எந்த கட்சி வரணும்னா திமுக தான் வரணும். எதுக்காக கேட்டிங்கனாக்கா நிறைய பேருக்கு மானியம் வருது 1000 ரூபாய். அப்புறம் வந்து திருப்பியும் ஏற்றுறன்னு அதை சொல்லியிருக்காங்க. அதிகமாக வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பட்டாவும் வீடு இருந்தவங்களுக்கு வீடு இல்லாமல் பட்டா இல்லாமல் இருந்தாங்க, அவங்களுக்குலாம் பட்டா கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஸ்கூலுங்களுக்கு போனால் கூட காலையில் வந்து குழந்தைங்களுக்கு பசியோடு போவாங்க. அந்த டைமுக்கு ஃப்ரீயாக உணவும் கொஞ்சம் இப்போ கொடுத்துருக்குறாங்க அதிகமாக. அப்போல்லாம் வந்து 2 வேளைக்கு தான் முட்டை கொடுப்பாங்க. இப்போ டெய்லி முட்டை கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு. அதுவும் கொஞ்சம் இலவசமாக நிறைய பண்ணுறாங்க. விதவைங்களுக்கெல்லாம் வந்து காசு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க. அதனால் எங்களுக்கு டிஎம்கே தான் வரணும்னு எங்களுக்கு ஆசை. நெக்ஸ்ட்டு எங்களுக்கு டிஎம்கே தான் வரணும். எங்கள் முதலமைச்சர் சிஎம் எங்களுக்கு எங்கள் அப்பா வரமும் கஷ்டம், எங்கள் அப்பா வருவாருன்னு எங்களுக்கு 100% நம்பிக்கை. இப்போ இருக்கிறது வந்து நிறைய நல்லது அவர் பண்ணியிருக்காரு. அது பார்த்திங்கன்னா பெண்கள் உதவி திட்டம் இருக்குது, 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் நாங்கள் வீடுக்காக ரொம்ப நாளாக வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த வீடு எங்களுக்கு அம்மா ஆட்சியில் கூட கிடைக்காம தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த வீடுக்காக. வீடு கிடைக்கவே இல்லை. இப்போது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எங்களுக்கு அதனோட ஆர்டர் எங்களுக்கு வந்துச்சு, வீடு வந்துச்சு. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா திருமண உதவித்தொகை, இது வந்து நான் 3 வருஷமாக நாங்கள் ட்ரை பண்ணி எங்களுக்கு வரல, கேஷ் கையில் வரல. அது இல்லாமல் நகையும் வராமையே இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கலைஞர் ஆட்சியில் அதுவும் எங்களுக்கு வந்தது. அது இல்லாமல் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். காலை உணவு திட்டம் இருக்குது. அதனால் எத்தனை குழந்தைங்க வந்து மழை கட்சி கீழே விழாமல் அது உணவு சாப்பிடாதனால குழந்தைங்களுக்கு எவ்வளோ பாதிப்பாகும். அதெல்லாம் இல்லாமல் வந்து இந்த காலை உணவு திட்டன்றது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். எல்லார் மத்தியிலும் வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதனால் அது ஒரு நல்லது. நிறைய அது சொல்லிகிட்டே போகலாம். எங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். அது பார்த்திங்கன்னா அதனால் நாங்கள் திமுக ஆட்சி வரணுன்ற விரும்புகிறோம். திமுக தான் வரணும். திமுக ஆட்சி வந்தால் எங்களுக்கு நல்லது. இது போல் நாங்கள் வயசானவங்க மாத்திரை வந்து எங்களுக்கு வந்து வெளியே வாங்கினா கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ ஃப்ரீயாக மாத்திரை கொடுக்குறாங்க. அது வந்து வெளியில் வாங்கினா 12 ரூபாய். இப்போ அவருக்கெல்லாம் போய் வாங்குறதுனால 2 ரூபாய் எங்களுக்கு மாத்திரை கொடுக்குறாங்க. நாங்கள் வெளியே போகிறோம், பஸ் பேர் இல்லை எங்களுக்கு. பஸ் பேருக்கு இல்லாத நாங்கள் ஃப்ரீயாக போகிறோம். அந்த பிரச்சனை இல்லாத இருக்குது. பட்டா இல்லாத இருக்குது, எங்களுக்கு பட்டா கொடுத்தாங்க. அந்த சொந்த வீடு மாரி நாங்கள் இப்போ இவ்வளோ நாளாக வந்து வாடகை வீடு மாரி நினச்சோம். இப்போ வந்து சொந்த வீடு மாரி இருக்கிறோம். அவ்வளோதான். அவர் வந்தால் நல்லாயிருக்கும். எங்களுக்கு இன்னும் போக அவர் தான் எங்களுக்கு வரணும். அடுத்தது திமுக தான் எங்களுக்கு வரணும். 2026 திமுக வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா மகளிருக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் வருது, கரெக்டாக 15 தேதிக்குள்ளே வருது. ரெண்டாவது மக்களுக்கு ஓரளவுக்கு நல்லது பண்ணுறாங்க. அந்த ரோஜில் திமுக வந்தால் பெரும்பாலும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஆட்சி திமுக. பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டுருக்குறாங்க. எங்களுக்கு 1000 ரூபாய் மாதம் மகளிருக்கு தராரு.
எல்லாமே அவர் வந்தாருன்னா நல்லா இருக்கும் இந்த இதுல ஆட்சியில். நெக்ஸ்ட்டு திமுக தான் வரும். திமுக ஆட்சி வந்தால் நம்மளுக்கு நல்லது. நான் ஒரு மாற்றுத்திறனாளி. ஃபஸ்ட் நான் ரோட்டோரமாக கடை போட்டுருக்கும் போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. திமுக ஆட்சி வந்ததால் இப்போது ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. போலீஸால் எதுவும் பிரச்சனை இல்லை, மக்களால் எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போது நான் மாற்றுத்திறனாளி. இப்போது ரோட்டோரமாக கடை நான் நிம்மதியாக போட்டு சம்பாதிச்சிட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு திமுக ஆட்சி வந்தால் எங்களை மாரி மாற்றுத்திறனாளிக்கு ஒரு நல்லது நடக்கும், நல்ல விடிவாகம் பிறக்கும். இப்போதைக்கு இருக்கிற நிலவரங்களை பார்த்தா திமுக வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா எந்த கட்சியுமே சரியில்லை. அவன் சுத்தமாக தமிழ்நாடையே மதிக்க மாட்டேன்றான் பிஜேபி. அதனால திமுக வந்தால் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். திமுக தான் அதை எதிர்க்குது. ஆட்சி உண்மையிலேயே நல்லாயிருக்கும். அடுத்தது திமுக வந்தால் நல்லாயிருக்கும். திமுக கட்சி. அவரால் நாங்கள் கோயம்பேடில் பூக்கடை போட்டிருக்கோம். பஸ்ஸில் போகிறோம், ஒரு 2000 ரூபாய் மிச்சமாகுது. என் பொண்ணு காலேஜ் படிக்குது, அதில் ஒரு 1000 ரூபாய் வாங்குது. இதெல்லாம் எங்களுக்கு சௌரியமாக இருக்குது. சிஎம் ஐயாவில் அடுத்த ஆச்சும் அவர் தான் வரணும்னு நாங்கள் வேண்டி. நெக்ஸ்ட்டு திமுக தான் வரணும். துறைமுக தொகுதியில் இருக்கும். டிஎம்கே ஆட்சி அமைச்சா மட்டும்தான் நல்லாயிருக்கும். எதனாலனா இப்போ எங்கள் வீட்டுக்காரர் கூலி தொழில் செய்கிறாரு. எனக்கு 3 பசங்க இருக்குது. 3 பசங்களும் அரசு பள்ளியில் தான் படிக்குது. அதுங்களுக்கு சத்துணவு திட்டம், காலை உணவு திட்டம் எனக்கு ரொம்ப அதை பயனடையுது. குழந்தைங்க பசி இல்லாத சாப்பிடுதுங்க. அதுவும் இல்லாத மகளிர் உரிமை தொகை வந்து மாதம் 1000 ரூபாய் தராரு சிஎம்மு. அது ரொம்ப என் குடும்பத்துக்கு பயனுள்ளதாக இருக்குது. அதை நான் மனசார நெகிழ்ச்சியோடு சொல்கிறேன். அடுத்த ஆட்சியும் டிஎம்கே தான் அமையும். திமுக தான் சார் வரணும். எதனாலனா நான் ஒரு மகளிர் குழுவில் இருக்கோம். மகளிர் குழு மூலயமா எங்களுக்கு நிறைய கடன் உதவி, குறைந்த வட்டியில் கடன் உதவி கொடுக்குறாங்க. அதனால எங்கள் குழுவில் இருக்க எல்லா வீட்டு பெண்கள் தான் அந்த லோன் கொடுக்கறதுனால எங்களுக்கு வந்து நாங்கள் எங்கள் சொந்த காலில் நாங்கள் நிற்கிறதுக்கு சிஎம் சார் எங்களுக்கு உதவி பண்ணுறாரு. நெக்ஸ்ட் ஆட்சி டிஎம்கே. துறைமுக தொகுதியில் இருக்கும். கருணாநிதி கட்சி வந்தால் தான் ஆட்சியில் முடிக்கிறோம். அடுத்தது திமுக தான் வரும். திமுக தான். அவங்க நல்ல திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. மக்களுக்கு நிறைய செய்கிறாங்க. அதனால் அது வந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு திமுக தான் வரும். திமுக ஆட்சி தான் வரணும். ஆட்சி நல்லா செய்யணும். மக்களுக்கு நல்லது பார்க்கணும், நல்லது செய்யணும். அடுத்தவங்களை வந்து எதுவும் குறை சொல்லக்கூடாது. திமுக தான் வரணும். முக ஸ்டாலின் தான் வரணும். ஏன்னா நல்லது செய்கிறாரு. ஏழைங்களுக்கு வயசாரெல்லாம் உதவி செய்கிறாரு. மாதம் 1000 ரூபாய் தராரு. 60 வயசுக்கு 10,000 தராரு. எல்லாமே கொடுத்தாரு. எல்லாம் செஞ்சாரு. அவர் வரணும். திமுக தான் வரணும். உதவி சூரிய தான் வரணும். திமுக தான் வரணும். நல்ல தட்டெல்லாம் செய்கிறதுனால தான் நாங்கள் 1000 ரூபாய் வாங்குகிறோம். பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப் காசு வாங்குகிறோம். பஸ்ஸுக்கு எங்களுக்கு ஃப்ரீ வருது. நிறைய செய்கிறாங்க. அதனால தான் அவங்க வரணும்னு பார்க்குறோம். திமுக தான் வரும். திமுக அவங்க வந்து பெண்களுக்காக வந்து பஸ் வந்து இலவசமாக டிக்கெட் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வந்து மாதம் எங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம். அது ஒரு மார்க்கெட் செலவுக்கோ இதுக்கோ எங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணாகுது. அதனால அது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நாங்கள் நினைக்கிறோம். திமுக இதெல்லாம் தான் இருக்குது. நாங்கள் துறைமுக தொகுதி சார். இப்போது வர இதுக்கு திமுக தான் சார். இல்லை அவங்க இந்த ஸ்கூல் சம்மந்தப்பட்டது, இந்த பஸ்ஸு அப்புறம் இந்த 1000 ரூபா வாங்குறது நல்லா பண்ணுறாங்க. நம்ம ஒரு கார்ப்பரேட் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா எந்த செலவும் பண்ண வேண்டியதில்லை. எல்லாம் கவர்மெண்ட்டே பார்த்துக்கிறாங்க. அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. அப்புறம் இந்த காலேஜ் பசங்களுக்கு ஒரு 1000 rupees போடுறாங்க. எல்லாம் நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கிறதுனால ஓபி இருக்குது. கண்டிப்பாக வரும் அப்படின்னு ஒரு எண்ணம் எங்களுக்கு. திமுக தான் சார் வரும். கண்டிப்பாக திமுக சார். முக ஸ்டாலின் வந்தால் நல்லது. அவர் கொஞ்சம் நல்லா செய்கிறாரு. எங்களுக்கு உழைப்பு கூட வண்டி கொடுத்துருக்குறாரு. நாங்கள் அதை வச்சு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். வாடகை வண்டி எடுக்கிறோன்னு உழைப்புக்கு ஒரு வண்டி கேட்டேன், எழுதி கேட்டால் மனு கொடுத்தாங்க. ஏதோ எங்களுக்கு செய்கிறாரு அவர். திமுக கட்சி தான் வரும். வேளச்சேரி தொகுதி திமுக வந்தால் நல்லா இருக்கும். லைட் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. தெரு லைட் போட்டு கொடுத்துருக்காங்க. ட்ரைனேஜ் எடுத்து கொடுத்துருக்காங்க. குழா போட்டு கொடுத்துருக்காங்க. நாங்கள் கூப்பிட்ட குரலுக்கு வருவாங்க. பெண்கள் பாதுகாப்பாக இருக்கும். அவ்வளோதான். டிஎம்கே தான். அவங்க பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குது. அவ்வளோதான். மக்களுக்காக யோசிக்கிறாங்க. மற்றவங்களை கம்பேர் பண்ணுவோம். இவங்க பண்ணுறது மக்களுக்காக இருக்குது. அதுக்காக தான் நெக்ஸ்ட் டிஎம்கே தான் வரும் கண்டிப்பாக. திமுக ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும். குழுவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நன்மை செய்கிறாங்க. மாதம் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு அவங்களாண்ட போய் தான் நாங்கள் கேட்டோம், கொடுத்தாங்க. இப்போ எங்கள் குடும்பத்தில் ஏதோ கஷ்டம் இல்லாத கொஞ்சம் சாப்பிட்றோம். திமுக தான் வரும். ஸ்டாலின் சார் தான் அனுப்பிப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் நல்லது செய்கிறாரு. எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாரு. அப்போ நாங்கள் கேட்டதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு தராங்க. எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபாக இருக்கும். திமுக தான் வரும். டிஎம்கே தான். அந்த ஆட்சி வந்து எங்களுக்கு திருப்தியாக இருக்குது. அதனால் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. டிஎம்கே தான் வரும். நாங்கள் வேளச்சேரி தொகுதி தாங்க. இப்போ நடந்துகிட்டு இருக்கிற திமுக ஆட்சியே வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். எதனால் அப்படின்னா ஒரு நிறைய திட்டத்தை கொண்டு வந்து மக்கள்கிட்ட அழகாக சிறப்பாக செயல்படுத்திக்கிட்டு வராப்புல. எடுத்துக்காட்டாக நம்ம விடியல் பயணமாக இருக்கட்டும், மகளிருக்கான விடியல் பயணம், அப்புறமேல மகளிருக்கான உதவித்தொகை, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை செய்துக்கிட்டே இருக்கிறாப்புல. பிள்ளைகளை, சின்ன பிள்ளைங்களை, படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் நல்ல ஊக்கத்தொகை எல்லாமே செய்து கொடுத்துட்டு இருக்கிறதுனால அவங்க வந்தால் இன்னும் நல்லா கண்டினியூட்டியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் தமிழகம் நல்லா வளர்ச்சியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். நெக்ஸ்ட் டிஎம்கே தான் வரும். திமுக ஆட்சி வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். மக்களுக்கு நிறைய திட்டங்கள் செய்கிறாங்க. இப்போ வந்து மகளிருக்கு வந்து 1000 ரூபா மாதம் கரெக்டாக போடுறாங்க. ரொம்ப உதவியாக இருக்குது. எங்கள் அம்மா கூட வாங்குறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
தென் வந்து பஸ்ஸு வந்து விடியல் பயணம் இருக்குது. தென் அதுக்கப்புறம் எஜுகேஷனில் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் மாற்றங்கள் தெரியுது எங்களுக்கு. இனிமேலும் திமுக வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. நெக்ஸ்ட்டு திமுக மட்டும்தான் வரும். இதே ஆட்சி அமைச்சா நல்லா தான் இருக்கும். வேறு யாருக்கும் ஆட்சி அமைக்க தெரியாது. திமுக தான், எங்களுக்கு திமுக தான் வரணும்னு ஆசை. அதான் நல்லது செய்கிறாங்க, அதனால வரணுன்னு இருக்கோம். மகளிருக்கெல்லாம் அந்த 1000 ரூபாய் அது கொடுக்குறாங்க, திமுக தான் வரும். டிஎம்கே வரணும். அவங்க நிறைய மகளிருக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க, அதனால் திமுக தான் வரும். திமுக வச்சா நல்லாயிருக்கும். இப்போ இது நம்ம தொழில் எதுனாலும் இதெல்லாம் டக்குன்னு வந்து இதனால் சேல் பண்ணுறாங்க, வந்து பார்க்குறாங்க, இதனாலும் நம்மளுக்கு இது பண்ணுறாங்க. அதனால் திமுக வச்சா நல்லாயிருக்கும். திமுக தான் வரும். வில்லிவாக்கம் தொகுதி எங்களுக்கு ஸ்டாலின் கட்சி வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா மாதமான நாங்கள் 1000 ரூபாய் வாங்குகிறோம், அதனால நிம்மதியாக கடை போகிறோம். அதனால எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது வந்தால் நல்லது தான். எங்களுக்கு டிஎம்கே வந்தால் போதும், எங்களுக்கு அதுதானா பெஸ்ட்டு. திமுக கூட்டணி கட்சி ஆரம்பித்தா தான் சார் நல்லாயிருக்கும். எல்லாமே நல்லது பண்ணியிருக்காங்க. மாதம் 1000 ரூபாய் மகளிர் தொகை போட்டிருக்காங்க. மாணவர்களுக்கு ஸ்கூல் படிப்புக்கு எல்லாம் உதவி பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் ஹவுசிங் போர்டெலாம் இருக்கிறோம், அது இடிச்சு கட்டி கொடுக்குறது எல்லாமே நல்லது பண்ணியிருக்கிறாங்க. அதனால திமுக கூட்டணி தான் வரும். திமுக தாங்க வரும். வில்லிவாக்கம் தொகுதி இப்போ இருக்க டிஎம்கே அமைச்சா நல்லாயிருக்கும். அதனால் எல்லாமே நல்லா செஞ்சுட்டு வராங்க. எல்லாம் கவுன்சில் முதல் கொண்டு எல்லா வட்டத்தில் முதல் கொண்டு எல்லாமே ஏரியாக்குள்ளே நல்லா எல்லாம் ஃப்ரீயாக கன்சென்ட் வராங்க. மழையெல்லாம் வந்தால் தண்ணி நிற்கிறது இல்லை, எல்லாமே க்ளீனாக பண்ணி. ஓட் ஃபார் டிஎம்கே. திமுக இது வந்தால் நல்லா இருக்குங்க சார். அது வந்து ஏன்னா மக்களுங்களுக்கு நல்ல சேவை செய்கிறாங்க. பொதுமக்கள் கையில் வந்து நல்ல அறிவுரையை வந்து கேட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கேட்டு அறிஞ்சு செய்கிறாங்க. அதனால் வந்து நல்ல இதுவாக இருக்குது. அதுவும் இல்லாமல் உதவி, எந்த உதவி மக்களுக்கு வருதுன்னா அது முதல்ல அவங்களுக்கு வந்து சேரத்துனால எல்லா இதுவுமே அவங்களுக்கு இதுவாக இருக்கிறதுனால நல்ல இது ஆட்சி இருக்கிறதுனால அவங்களே வந்தால் நல்லாயிருக்கும். அடுத்த இது திமுக தான் வரும். டிஎம்கே ஆட்சி பண்ணால் நல்லாயிருக்கும் சார். எதனாலனா இப்போ நல்லா பண்ணுறாங்க, முதலமைச்சர் நல்லா பண்ணுறாரு. பொதுவாக பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு கிடைக்கிது, அதனால அந்த ஆட்சி தான் சார் வரும். கண்டிப்பாக அதுதான் வரும். நெக்ஸ்ட்டு திமுக தான் சார் வரும். திமுக நல்லது செய்யணும்னு வராங்கன்னு தான் சொல்கிறோம். வில்லிவாக்கம் தொகுதியா டிஎம்கே வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏழைகளுக்கு மாதம் 1000 ரூபா தராங்க, ஃப்ரீ பஸ் விட்டுக்கிறாங்க. ஏழைகள் நிறைய பேர் ஃப்ரீயாக போகிறாங்க, எந்த மன கஷ்டமெல்லாம் வராங்க. டிஎம்கே வந்தால் தான் நல்லது நடக்கும் ஆட்சிக்கு. நெக்ஸ்ட் திமுக தான் வரணும். நான் வில்லிவாக்கம் தொகுதி டிஎம்கே கூட்டணி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. லேடிஸ்க்கு பஸ்ஸை ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க. ஸ்போர்ட்ஸுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. காலேஜ் படிக்கிறவங்களுக்கு 1000 ரூபா உதவித்தொகைலாம் கொடுக்குறாங்க. அவங்க கண்டினியூ ஆனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிஎம்கே தான். டிஎம்கே சார் நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. பஸ்ஸில் ஃப்ரீயாக போகிறோம், 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பண்ணுறாங்க சார். இப்போ எனக்கெல்லாம் பட்டா வாங்குறதெல்லாம் ஈஸியாகிடுச்சு சார். நான் ஒரு இடம் வாங்கி பட்டா வாங்கினேன் சார், எனக்கு ரொம்ப ஈஸியாக முடிச்சு கொடுத்தாங்க. எல்லாம் செய்கிறாங்க, இன்னும் வந்தாலும் இன்னும் செய்வாங்க. அதனால தான் சொல்கிறேன். லேடிஸ்க்கு நிறைய பண்ணுறாங்க. மெயினாக நெக்ஸ்ட்டு டிஎம்கே தான் சார் வரணும். வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி தான். திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் தான் காலேஜில் படிக்கிற பெண்களுக்கு, நம்ம ஆம்பளை பசங்களுக்கு பஸ்ஸுக்கு ஃப்ரீ, மாதம் 1000 ரூபா கொடுக்குறது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகம் தான் செஞ்சுட்டு வருது. முதலமைச்சர் தான் செஞ்சுட்டு வர்றாரு. அது இது போல் ஒரு முதலமைச்சரை எங்கேயுமே பார்க்க முடியாது. அதனால் யாருக்கு வயசானவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து யாரை நீங்கள் கேட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும். அது இல்லாமல் வேறு எந்த கட்சியும் உள்ளே வர முடியாது. திமுக தான் அடுத்து வரும். மறுபடியும் திமுக வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். ஏன்னா மக்கள் சார்ந்த திட்டங்கள் எல்லாம் நல்லா செய்கிறாரு. மகளிருக்கு நல்லா இருக்குது, தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குது, மருத்துவ கட்டமைப்பு, மற்ற நம்ம ஜிடிபி வந்து நல்லா ஏறி இருக்குது. எல்லாம் மற்ற மாநிலத்தை விட இந்த மாநிலத்தில் நல்லா சிறப்பாக இருக்கிறதாக தான் நாங்கள் நினைக்கிறோம். இந்த திமுக ஆட்சி தான். திமுக வந்தால் தான் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய வாய்ப்புகள் உண்டு. அதிமுக வந்தால் வந்து கொத்தடிமை ஆட்சி. தமிழ்நாடு கொத்தடிமையாக, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொத்தடிமையாக தான் வரும். தமிழும் தலைமுந்து நிற்கணும். அதுக்கு வந்து திராவிட கட்சி தான், திமுக மட்டும்தான் வரணும். அடுத்து திமுக தான் வரும். டிஎம்கே ஆட்சி அமைச்சா நல்லாயிருக்கும். எதனாலன்னு சொல்கிறீங்க? அதான் அவங்க செய்கிறது எவ்வளோ சாதனைகள் செஞ்சுருக்காங்க. இது வரைக்கும் எந்த கட்சியும் அந்த மாதிரி ஒன்றும் செய்யலை. இது பொதுமக்கள் எல்லோரும் தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் எங்களுக்கு அந்த கட்சி வரணும் அப்படின்னு வேறு. அடுத்த திமுக தான் வரும். நான் வந்து பூந்தமல்லி தொகுதியில் இருக்கிறோம். நான் வந்து பொதுவான கட்சியால் தான். நான் இந்த கட்சி அந்த கட்சியெலாம் கிடையாது. ஆனால் என்னை பொறுத்த வரையும் இந்த இப்போ நடக்கிற ஆட்சி, சிஎம் ஆட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா மகளிருக்கு வந்து அவர் நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இப்போ சொல்ல போனோன்னா ஒரு 1000 ரூபாய் மாதம் கொடுக்குறாரு. எனக்கு அவர் தான் வரணும். எங்களுடைய மகளிருடைய ஃபுல் சப்போர்ட்டும் எங்களுடைய சிஎம் சாருக்கு மட்டும்தான். நீங்கள் ஆளுங்கட்சி தான் திருப்பி ஆட்சி அமைக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். எதனால ஆட்சி நல்லா சிறப்பாகவே போயிட்டுருக்கு. சிறுபான்மையினருக்கு நல்லாவே பண்ணிகிட்ருக்கார் தலைவர். ஸோ அதனால் டிஎம்கே தான் தொடரும்னு எங்களோட வேண்டுகோளாகவும் இருக்குது, விருப்பமாகவும் இருக்குது. வருங்காலமும் திமுக தான், என்றும் திமுக தான். நான் சென்னை விரும்பாக்கம் தொகுதி சார். இப்போ நடந்துட்டு இருக்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நல்லா இருக்கு. மீண்டும் அதே வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பல்வேறு சிறப்பான திட்டங்களை இந்த ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. அது ரொம்ப நல்லாவே இருக்குது.
அதிகபட்சமாக அந்த மகளிர் திட்டம்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது சார். அதனால நான் சொல்கிறேன் சார். நெக்ஸ்ட் திமுக தான் வரும். திமுக தானே எப்போவுமே திமுக தான் ஆட்சி அமைக்கணும். அதுதான் எங்களுடைய இது. ஆட்சி நல்லா இருக்கலாம், ஏன்னா எல்லாமே பண்ணுறாரு, எல்லாம் சிறப்பாக இருக்குது. இதுக்கு மாரி என்ன வேறு ஆட்சி வந்து என்ன பண்ண போகுது? இதுக்கு மாரி ஒரு ஆட்சியில் இருந்து என்ன செய்ய முடியும்? எல்லாமே பண்ணுறாரு, எல்லாமே அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ அவர் உடம்பு முடியாமல் இருந்தது கூட அவர் உடம்பு சரியாத மாதிரி இல்லையே, அந்தளவு இருந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து அவ்வளோ ஒர்க்கு, அவ்வளோ கையெழுத்து போட்டு எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கார். திமுக வந்தாவே நல்லா தானே இருக்கும், வேறு ஆட்சி எதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு திமுக தானே வரணும். இன்று எல்லா துறையிலையுமே இந்த தமிழ்நாடு முதலிடத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய திறமையான நிர்வாகம் தான். இன்றைக்கி தொழில்துறையாகட்டும், கல்வியாகட்டும், சுகாதாரமாகட்டும், பொருளாதார வளர்ச்சி ஆகட்டும், அனைத்து துறையிலையுமே இன்றைக்கி தமிழகம் ஒரு புதிய சாதனையை படைத்து கொண்டு இருக்கிறது. தொழில்துறையில் மிகப்பெரிய சாதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காலை சிற்றுண்டி திட்டம், மகளிர் சுய கொடுக்குற திட்டங்கள், மகளிர் உரிமை தொகை, இது மேலும் கொடுக்கணும் செய்யணுன்ற எண்ணம் முதல்வர்கிட்ட மத்திய ஒன்றிய அரசுடைய உதவி இல்லைனாலும் கூட இவர் செய்யணுன்ற ஒரு ஆர்வத்தோடு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. மேலும் மேலும் மக்களுக்கு செய்யணுன்ற ஆர்வம் இருக்குது. நம்ம நாடு மிக முதல் மாநிலமாக வரணும் இந்தியாவில்ன்ற நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்காரு. அதனால் அவர் தான் மீண்டும் ஆட்சிக்கு வரணும். திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும். டிஎம்கே 1000 ரூபாய் வருது மாதம் மாதம். அதுக்காக எனக்கு அவங்க வந்தாவே பெஸ்ட்டு. டிஎம்கே, ஓட் ஃபார் டிஎம்கே.